கலந்து கொள்ளும்படியாய், நாம் தேவனை ஆராதிக்கும்படியாய், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே நாம் சிந்தனைக்காக இயேசு உலகத்தில் வாழ்ந்த போது அவர் பண்ணின முதலாவது பிரசங்கத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனத்துக்கு வரும்போது, அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என வாசிக்கிறோம். இது இயேசு பண்ணின முதலாவது பிரசங்கம். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதன் 33வது வசனத்திற்கு நாம் வரும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், ரெண்டு விஷயமும் ஒரே விஷயத்தை குறிக்கிற ரெண்டு காரியம்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்திலிருந்து உன்னதமான தேவன் ஆட்சி செய்கிற ராஜ்யமா இது இருக்கிறபடினால அது பரலோக ராஜ்யம். இது தேவனுடைய ஆட்சியா இருக்கிறபடினால அது தேவனுடைய ராஜ்யம். பரலோக ராஜ்யம் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறது. நீங்கள் அதை பிடித்து கொள்ளுங்கள், அதற்குள் நுழையுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இப்படி ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிறதுனால இயல்பாகவே மனிதர்கள் பரலோக ராஜ்யத்தின் அனுபவத்தில் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதற்கு புறம்பான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பான ராஜ்யமும் இந்த உலகத்தில் இருக்கிறதா? ஆம், இந்த பிரபஞ்சத்தில் ரெண்டு விதமான ராஜ்யங்கள் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பிசாசின் ராஜ்யம். ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பிசாசின் ராஜ்யம். ஜனங்கள் தேவனுடைய ஆளுகைக்குள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதால் நாம் பிசாசின் ராஜ்யத்தை குறித்து ஆராய வேண்டியது மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. இந்த பிசாசு யார்? அதை குறித்து நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12 15 வரை உள்ள வசனங்களில் சொல்லி இருக்கிறபடி, காப்பாற்றுகிறதற்காய் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய் படைக்கப்பட்டவன், தேவ தூதனாக இருந்தவன், பின்பு தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறான். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11 15 வரை உள்ள வசனங்களிலே அவன் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறான். ஒரு கூட்டம் தேவ தூதர்களை தம் பட்சத்தில் சேர்த்து கொண்டு அவன் கலகம் பண்ணுகிறான். அங்கே வாசிக்கிறோம், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வட புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். தேவதூதனாய் மகிமை பரிந்தனவனாய் இருந்தவன், தேவ தூதர்களின் கூட்டத்திற்கு தலைவனாக இருந்தவன், ஒரு கூட்டத்தை தன் பட்சத்தில் சேர்த்து கொண்டு தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினது நிமித்தம் அவன் தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்படுகிறான், மகிமையை இழக்கிறான், பாதாளத்திலே தள்ளப்படுகிறான் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். அவன் தன் பட்சத்தில் மொத்த தேவ தூதர்களுடைய எண்ணிக்கையில் 1/3 தன் பட்சத்தில் சேர்த்து கொள்ளுகிறான். வெளிப்படுத்தல் 12:4 அதை வாசிக்கும் போது அந்த சர்ப்பம் அதனுடைய வால் வானத்து நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து பூமியிலே தள்ளிற்று. தேவ தூதர்களை குறிப்பதற்கு நட்சத்திரம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11 பார்க்கிறோம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று அந்த தேவ தூதனாகிய கேருபை குறித்து அழைக்கிறதை
என்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், இப்படித்தான் ஒரு தலைமை தூதனும் அதற்கு கீழே இருக்கிற தூதர் கூட்டங்களுமாய் பிசாசின் சேனைகளாய் தீய வல்லமையின் ஒரு அரசாட்சி, ஒரு நிலை உருவாகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 12:9 சொல்லுகிறது, இந்த பிசாசு உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறது. இந்த மோசம் போக்குகிற பிசாசு தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்ட பிசாசாய் மாறி போயிருக்கிறது. அதன் பிறகு தேவன் மனிதனை உண்டு பண்ணினார். ஏதேன் தோட்டத்தில் தேவ தூதர்களிலும் சற்று பெரிதாக்கப்பட்ட நிலையில் மனிதர்களை தேவன் தேவ சாயலாக படைத்தார். அந்த தோட்டத்திலே அவர்களை வைத்திருந்தார். வைத்திருக்கும் போது அவரிடத்தில் ஒரு முக்கியமான கட்டளையை கொடுக்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்கும்போது, ஒரு அந்த பிசாசு என்கின்ற அந்த சாத்தான் சர்ப்பத்துக்குள்ளே நுழைந்து அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நுழைகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த சர்ப்பம் என்று சொல்வது பிசாசுக்கு ஓமமையாய் சொல்லப்படுகிறது. பழைய பாம்பாகிய சர்ப்பம் என்று வேதத்தின் மற்ற பகுதிகளிலும் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நல்லது. இப்படி அது வெளியே இருக்கும்போது தேவன் ஆதாம் ஏவாளிடத்திலே ஒரு காரியத்தை சொன்னார். நீங்கள் இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் நீங்கள் பாதுகாக்கவும் வேண்டும் என்று சொன்னார். இந்த தோட்டத்தை அது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் இந்த தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும். ஏன் பாதுகாக்க வேண்டும்? வெளியே ஒருவன் இருக்கிறான், விரும்பத்தகாதவன் இருக்கிறான், உங்களை தீமைக்கு ஏதுவாய் ஏவக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அது உள்ளே வராமல் பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்ற ரீதியில் அவ்விதமாக தேவனாகிய கர்த்தர் சொன்னார். ஆனால் பிசாசு தந்திரமாய் சர்ப்பத்துக்குள்ளே வந்தான், சர்ப்பமாய் மாறி வந்தான் என்கின்ற காரியங்களை குறித்து நான் கடந்த நாளிலே நான் சின்ன விளக்கத்தை சொல்லிவிட்டேன். ஆகவே அது தந்திரமாய் வந்து அது ஏவாளிடத்துல பேசி தேவன் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை அந்த கனியை புசிக்கும்படி செய்து தேவ மகிமை இழந்து தேவ சமூகத்தை விட்டு ஓடி போனார்கள் என்ற காரியங்களை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். மாலை தோறும் குளிர்ச்சியான வேலைகளிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு மகிழ்ச்சியாய் இருந்தவர்கள், தேவனை வரவேற்பதற்காக காத்து நின்றவர்கள், இப்போது தேவ சமூகத்தை விட்டு ஓடி ஒழித்துக் கொள்ளுகிறார்கள். மகிமை இழந்தவர்களாய், பயம் நிறைந்தவர்களாய், தேவ சமூகத்தில் நிற்க முடியாதவர்களாய், தேவ சமூகத்துக்கு வர விருப்பம் இல்லாதவர்களாய் தேவ சமூகத்தை விட்டு ஓடி போகிறதை பார்க்கிறோம். அதற்கு என்ன காரியம் தெரியுமா? அவர்கள் தேவ கிருபையை இழந்தார்கள். அவர்களுக்குள் கிறிஸ்துவின் அன்பு இருந்திருக்குமானால், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை இருந்திருக்குமானால், அவர்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு கட்டாயம் கடந்து வந்திருக்க முடியும். அநேகர் கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து வராமல் இருப்பதற்கு அநேக காரணங்களை சொல்லிக் கொள்வது உண்டு. நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பது உண்மை என்றால், நேசிப்பது உண்மை என்றால், தேவனுடைய சமூகத்தில் கடந்து வருவதற்கு நீங்கள் எந்த சாக்கு போக்கும் சொல்லிக் கொள்ள முடியும், எந்த சாக்கு போக்கும் சொல்லிக் கொள்ள முடியும். குறிப்பாக நான் எங்க ஊழியத்துக்கு செய்து கொடுக்க போனாலும் நான் ஊழியக்காரிடத்துல சொல்வேன், நானும் அப்படிதான். நாம் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறோம், கர்த்தருடைய நாமத்தில் நிற்கிறோம். எவ்வளவு பயபக்தியா இருக்க முடியுமோ, எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க முடியுமோ, எவ்வளவு இடர்லற்றவர்களா இருக்க முடியுமோ அப்படித்தான் நாம நிற்கணும். நாம் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறோம். ஜனங்கள் என்ன வேண்டும் என்றாலும் நினைக்கட்டும் என்று சொல்லுகிறது உண்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனோடு இணைந்து செயல்பட முடியவில்லைன்னா, தேவ சமூகத்துக்கு வர முடியவில்லைன்னா நமக்குள்ள ஏதோ குழப்பம் இருக்கிறது, தவறு இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொண்டுதான் ஆக வேண்டும். தேவ சமூகத்தை விட்டு ஆதாமும் ஏவாளும் ஓடி போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியங்களை செய்தான், தேவ மகிமை இழந்தான். அதுவரை அவங்களுக்கு வராத ஒரு பய உணர்ச்சி வந்தது. தேவனை நினைக்கும் போது பயப்பட வேண்டியது என்ன, தேவ சமூகத்தை நினைக்கும் போது பயப்பட வேண்டியது என்ன? அவர்கள் ஏதோ ஒரு தவறில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லது. இப்படியாக தேவ சமூகத்திலிருந்து அந்த முதல் குடும்பம் பிரிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16 19 வரை உள்ள வசனங்களில் நாம் என்ன பார்க்கிறோம் தெரியுமா? ஒரு சாபத்தின் பட்டியல். நாம் அதை ஏற்கனவே நாம பார்த்திருக்கிறோம்.
ஸ்திரீக்கு சாபம், ஆதாமுக்கு சாபம், பூமிக்கு சாபம். தேவ சமூகத்தை விட்டு விலகி போறதுனால யாரும் ஆசீர்வதிக்கப்பட போறது இல்லை. தேவ கிருபையை விட்டு விலகி போறதுனால ஒரு நாளும் யாரும் ஆசீர்வதிக்க போறது இல்லை. அதை கண்டிப்பாய் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஊழியங்களுக்கு போகும்போது ஊழியக்காரர்களுக்கு கூட சில வேளை நான் செய்தியில நான் சொல்லுவேன், சில சபையில சொல்லுவேன், தேவன் உங்களுக்கு தந்த கிருபைக்கு ஏற்றபடி ஊழியத்தை நடத்துங்க. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஊழியம் உங்கள் யாருக்கும் சொந்தமானது இல்லை, அது தேவனுக்கு சொந்தமானது. உங்களை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார், அவ்வளவுதான். ஒரு மனுஷன் ஒரு இடத்துல பயன்படுத்துறதுக்கு அவர் எவ்வளவு பாடுபடுவார் தெரியுமா? ஒரு இடத்துல ஒரு ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நாட்டுறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுவார் தெரியுமா? அதெல்லாம் செய்துதான் அவர் செய்திருக்கிறார். ஆகவே ஊழியம் கர்த்தருடையது. அந்த பயத்தோடு ஜாக்கிரதையோடு நீங்க செய்தா போதும், மிச்சம் உள்ள காரியத்தை அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இது அவருக்கு காரியமானா இதை குறித்து விசாரிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு தான். நீங்க ஜாக்கிரதையா பொறுமையா இருந்தா போதும் என்று நான் சொல்லுவது உண்டு. எனக்கு அன்பானவர்களே, தேவ சமூகத்தை விட்டு விலகி போறதுனால யாரும் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். உங்களை சாபம் போட்டுதான் நீங்க யாரும் தயவு செய்து நினைக்காதுங்க. ஆதி ஆகமத்துல ஏதேன் தோட்டத்தில் நடந்ததன் அடிப்படையில் தான் நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அவள் எல்லா சாபத்தையும் அடைஞ்சான். அதை நாம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவ சமூகத்திலிருந்து முதல் குடும்பத்தை பிசாசு ரொம்ப சாமர்த்தியமா பிரித்து விட்டான். அதுதான் செய்தியினுடைய முதலாவது நிலை. பிசாசை யார், அவனுடைய ராஜ்யம் என்ன, அவருடைய ஆளுகை எங்கே ஆரம்பிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தேவன் படைத்த முதல் குடும்பத்தை தேவனிடத்திலிருந்து பிரிப்பதில் பிசாசு வெற்றி கண்டான். பிசாசுனுடைய ஆளுகை, பிசாசுனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பித்தது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனத்துக்கு வரும்போது, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேரிபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரளி பட்டயத்தையும் வைத்தார் என வாசிக்கிறோம். மனுஷனை துரத்தி விட்டார், நீ போய்விடு, இனி ஜீவ விருட்சத்தின் கனியை நீ சாப்பிட வேண்டாம். ஜீவ விருட்சத்தின் கனி அவனுக்காக தான் படைக்கப்பட்டது. அதை சாப்பிடுறதுக்கு அவர் ஏற்கனவே தடை பண்ணி இருக்கவில்லை. ஆனால் இப்போது அந்த அனுமதி அவன் இழந்து போகிறான். ஆண்டவராகிய இயேசு சொன்னார் வெளிப்படுத்தின விசேஷத்தில், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொன்னார். அவன் தோல்வி அடைந்த போது, ஆதாம் தோல்வி அடைந்த போது, ஆதாமுடைய சந்ததியார் தோல்வியில் இருந்த போது அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை பயன்படுத்த முடியாத தடை நிலைமைக்குள் வந்தாங்க. ஆனா திருப்பி சொன்னார், நீ ஜெயம் கொள்ளும் போது, நீ வெற்றி பெற்று வரும்போது, நீ பொறுமையா இருந்து உனக்கு கொடுக்கப்படுகிற கற்பனைகளை கடைபிடித்து நீ பூரணனாய் என்னிடத்தில் பரலோகத்துக்கு வரும்போது அங்கே இதே ஜீவ விருட்சத்தின் கனியை 12 விதமாக பெருக்கி நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அதை பரலோகத்திலே கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் படைக்கப்பட்ட, தேவ சாயலில் படைக்கப்பட்ட முதல் மனிதன், முதல் குடும்பம் தேவ சமூகத்திலிருந்து பிரிக்கப்படுகிறது, தேவனுடைய உறவிலிருந்து பிரிக்கப்படுகிறது. பிசாசு வெற்றி பெற்றான் என்பதுதான் உண்மை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு வரும்போது, ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறான். மூத்த மகனுடைய பெயர் காயின், 2வது மகனுடைய பெயர் ஆபேல். 2 பிள்ளைகளும் வளருகிறான், நல்ல வாலிபத்தில் வளருகிறான். அப்புறம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வருகிறான். ஆபேல் தேவ நியமத்தின் படியும் பாவ நிவாரண பலியை செலுத்தி அவன் ஆராதனை செய்கிறான், ஒரு சரியான ஆராதனை செய்கிறான். ஆனால் இந்த காயின் அப்படி செய்யவில்லை. அவன் நிலத்தின் கனிகளை கொண்டு வருகிறான். ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து மீறுதலுக்கு உட்பட்ட போது ஒரு பாவ நிவாரண பலி நியமத்தை கற்றுக் கொடுத்து அந்த பாவ நிவாரண பலி விலங்கின் தோலினாலே அவர்களுக்கு உடைகளை உண்டு பண்ணி கொடுத்தார் என்று நாம் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். ஆம், அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்திருந்தார். பாவ நிவாரண பலி செலுத்தப்படாம கர்த்தருடைய சமூகத்தில் அவரை தொழுது கொள்ள வர முடியாது என்ற நியமத்தை இந்த காயின் மீறுகிறான். அவன் சுயேட்சையாய் மீறுகிறான், தான் தோன்றித்தனமாய் மீறுகிறான். விளைவு என்ன? அவனுடைய ஆராதனையை தேவன் அங்கீகரிக்க முடியவில்லை. அந்த ஆபேலின் காணிக்கையை அங்கீகரிக்கிறான். அதற்குறித்து அந்த காயினுக்கு கோபம் வருகிறது. கர்த்தர் சொன்னார், நீ சரியானதை செய்திருந்தா அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கும், நீ சரியானதை செய்யாததுனால பாவம் வாசல்ல படுத்திருக்கும், அது பரிகரிக்கப்படாம உன்னை பின்தொடர்ந்து உன்னோடு போராடி கொண்டு வரும் என்று சொன்னார். அவன் அதை கேட்கவில்லை. சகோதரன் மேல் எரிச்சலாகிறான். அந்த சகோதரனை
ஆபேலை, உத்தமனை, தேவனுக்கு பயப்படுகிற மனிதனை அவன் கொலை செய்து போடுகிறான் என்று ஆதியாகமம் 4:8 சொல்லுது. தேவ சாயலில் தான் தேவன் ஆதாம் ஏவாளை படைத்தார். கொலைகாரனா படைக்கல, தீமையான குணங்களோடு படைக்கவில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவும் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல என்று இயேசு குறிப்பிடுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கிறோம். அவர் பூரண சர்க்குணராய் இருந்தோம், தன் பிள்ளைகளை பூரண சர்க்குணராக தான் படைத்திருக்க வேண்டும். எப்படி இந்த காயின் கொலைகாரனா மாறினான் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்துக்கு வரும்போது இயேசு யூதர்களை பார்த்து இப்படி சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியா அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் என்று சொல்லுகிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன் என்று இயேசு குறிப்பிடுகிற வார்த்தை என்ன தெரியுமா? முதல் மனிதனின் முதல் மகனாகிய காயின் தன் சகோதரனை கொலை செய்த அந்த கொலைகார நிகழ்ச்சியை தான் அவர் குறிப்பிடுகிறார். உலகத்தின் முதல் கொலையை அரங்கேற்றினவன் பிசாசு என்று இயேசு சொல்லுகிறார். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை ஏவி அந்த கனியை புசிக்கும்படி செய்து கர்த்தருடைய வரவிலிருந்து பிரித்து விட்ட பிசாசு இப்போது நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனுமாகிய ஆபேலை கொலை செய்யும்படி அவன் தோண்டினான், அவனை கொலை செய்தான். பிசாசின் ஆளுகை எப்படி கொடி கட்டி இந்த உலகத்தில் பறந்தது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம், அப்படியே அவனுடைய வல்லமை பெருகிட்டு மனிதனுடைய உள்ளங்களை அவன் நிரப்புகிறான். அக்கிரமங்களினாலும் அநியாயங்களினாலும் பல்லாப்புகளினாலும் தீய எண்ணங்களினாலும் பெருமைகளினாலும் மேட்டிமைகளினாலும் கிறிஸ்துவின் சிந்தைக்கு விரோதமான காரியங்களினாலும் அவன் இருதயங்களை நிரப்புகிறான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துக்கு நாம் வரும்போது மனுஷனுடைய அக்கிரம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் மனுஷனை பூமியில் உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, கொஞ்ச நாளைக்குள்ள மனுஷனுடைய இருதயத்தின் நினைவின் தோற்றம் எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. தேவன் படைத்த பூரண சர்க்குணமான நிலையில இல்லை, எல்லாம் அக்கிரமம் அநியாயம் நிறைந்ததாய் மாறி போயிட்டு பிசாசு மனிதனுடைய உள்ளங்களை அவ்விதமாய் மாற்றி போட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். யோபின் புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார். அவர் இதை செய்கிறதில்லை என்றால் பின்ன யார் இதை செய்கிறார்னு யோபு கேட்கிறார். அவன் சோதனையின் காலத்தில் இருக்கிறான், மிகுந்த மனக்குழப்பத்தில் இருக்கிறான். அவன் உலகத்தை சிந்திக்கிறான், உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது, இதுக்கு யாரு காரணம்? தேவன் தான் காரணம்னு அவன் நினைக்கிறான். ஒரு பிசாசு அங்க இருக்கிறான், அவன் பின்னாலே இருக்கிறான். தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையில நடந்த உரையாடலை குறித்து யோபுக்கு எதுவுமே தெரியாது. அவன் தேவனிடத்தில் பேசி யோபுவை சோதிக்கும்படியாய் அவன் உத்தரவு வாங்கி கொண்டான் என்பதெல்லாம் யோபுக்கு தெரியும். அவர் நான் என்ன செய்தேன், நான் எங்கே தவறினேன் என்று கதறி கொண்டு இருக்கிறான். அந்த மனக்குழப்பத்தின் சூழ்நிலையில் தான் அவன் சொல்லுகிறான், உலகம் துன்மார்க்கையின் கையில் விடப்பட்டிருக்கிறது, இது யாரு செய்கிறது? தேவன் தானே செய்திருக்க வேண்டும். ஒரு பிசாசு செய்யறான் என்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு புரியல. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்துக்கு வரும்போது பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்களாகத்தான் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறான். மனிதன் பிசாசினுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறான். பத்திரிகை செய்திகளை வாசிக்கும் போது பிள்ளைகளை கடத்தி கொண்டு போகிறார்கள், அவர்கள் கண்களை கெடுக்கிறார்கள், கை கால்களை உடைக்கிறார்கள், மொட்டமாக்கி பட்டணத்தின் தெருக்களில் அவர்களை பிச்சை எடுக்க வைக்கிறார்கள். பிச்சை எடுக்க வச்சு அந்த காசெல்லாம் பறிச்சுட்டு போறாங்க. அப்படி பத்திரிகையில செய்தி சொல்லுது. பாருங்க, மனிதர்கள் மனுஷனை பிடிச்சு தங்களுக்கு சாதகமா இப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க. இன்னும் எத்தனையோ காரியங்களுக்காக மக்களை கடத்தி கொண்டு போகிறார்கள் என்று பத்திரிகை செய்திகளில் நாம் பார்க்கிறோம். இதே விதமாக தான் பிசாசு மனிதர்களை பிடிக்கிறான், அவளை தான் கட்டுக்குள்ள வச்சிருக்கிறான், தனக்கு இஷ்டமான காரியங்களை செய்யும்படி அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அநேகர் அதை உணராமல் அவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள், அநேகர் அதை உணர்ந்தாலும் அவன் பிடியிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு மனிதர் என்னிடத்தில் சொன்னார், ஐயா நான் என் ஆபீஸை விட்டு வெளியே வந்தோன்னு 4 மணிக்கு ஆபீஸை விட்டு வெளியே
வந்தோன்னு ஒரு சக்தி என்னை டாஸ்மாக் கடைக்கு நேராக இழுத்து கொண்டு செல்லுகிறது ஐயா. என்னால் விடுதலை பெற முடியல, அது இழுத்துட்டே போகுதுன்னு சொல்லுகிறான். பிசாசின் பிடியிலே மனிதன் இருக்கிறான். பாவங்களை செய்யும்படி அவன் பயன்படுத்துகிறான். உலகத்தை அக்கிரமத்தினாலே நிறைக்கிறான் என்று பார்க்கிறோம். மனுஷனுடைய பிசாசின் விருப்பத்தின்படி செய்ய மனித இதயங்கள் பிடிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பிசாசுடைய ஆளுகை இந்த உலகத்தில் கொடிகட்டி பறக்கிறது. மனிதர்களை அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். யோபன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனத்துக்கு வரும்போது இங்கே பிசாசுக்கும் தேவனுக்கும் இடையிலே நடந்த ஒரு உரையாடலை குறித்து பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் தேவ மனிதன் தொழுகை செய்வதற்கு வந்து நிற்கிறான். பிசாசும் அந்த சந்தர்ப்பத்திலே வந்து நிற்கிறான். பிசாசை பார்த்து தேவன் கேட்கிறான், நீ எங்க இருந்து வருகிறாய்? என் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுறவனாகிய என் தாசனாகி யோபன் மேல கண்ணு வச்சியா, அவன் மேல் கண்ணு வச்சியா. பிசாசு நல்லவர்கள் மேல கண்ணு வைக்கிறான், தேவ பிள்ளைகள் மேல கண்ணு வைக்கிறான். அதை தேவன் அறிந்திருந்தபடினால்தான் அவர் கேட்கிறார், நீ கண்ணு வச்சியா என்று கேட்கிறார். ஆம், அவன் சொல்லுகிறான், நான் கண்ணு வைத்தேன். நீ எங்க இருந்து வருகிறான்னு கேட்டான். அவன் என்ன பதில் சொல்றான் தெரியுமா? நான் பூமி அனைத்தையும் சுற்றி தெரிந்து வருகிறேன். நான் பூமி அனைத்தையும் நான் சுற்றி கொண்டு வருகிறேன். சாத்தான் பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி தெரிந்து வருகிறேன் என்று சொல்லுகிறான். மனித இதயங்களை அவன் நிரப்பி அக்கிரமங்களை நடப்பிக்கிறான். உலகம் முழுவதும் ஓய்வு விளைச்சல் இல்லாம அவன் தூங்கி சுத்தி கொண்டு வருகிறான். அவன் தூங்க மாட்டான், அவனுக்கு தூக்கம் இல்லை. எப்போதும் உலகத்தை சுத்தி கொண்டு வந்து உலகத்தில் தன்னுடைய ஆட்சியை உறுதிப்படுத்துவதான் அவனுடைய வேலை, அதை விரிவுபடுத்துவதான் அவனுடைய வேலை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தெளிந்த பத்தி உள்ளவர்களாய் இருங்க, விழித்திருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரை விழுங்கலாம், யாரை கவிழ்க்கலாம், யாரை அவிழ்க்கலாம், யாருடைய குடும்பத்தை அழிக்கலாம் என்று அவன் சுற்றி கொண்டே தெரிகிறான். உங்களுக்கு அந்த விழிப்பு உண்டா? ஏதோ ஒரு உலகத்துல ரொம்ப ஆசீர்வாதமா வாழ்ந்துட்டு இருக்கிறது மாதிரி நீங்க ஃபீல் பண்ண கூடாது. ஒரு பிசாசனுடைய ஆளுகை நிறைஞ்ச உலகத்துல, அநியாயம் அக்கிரமம் நிறைஞ்ச உலகத்துல, பிசாசனுடைய வல்லமையால் பிடிக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற விழிப்பு தேவ பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரையேறினார். பரிசுத்த ஆவியானவரால் சோதிக்கப்படும்படி வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டார். இந்த பிசாசு வருகிறான், இயேசுவை உயர்ந்த மலைக்கு அழைத்து கொண்டு போகிறான். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பிக்கிறான். இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று இயேசுவிடத்தில் பேரம் பேசுகிறான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். பிசாசு இயேசுவிடத்தில் பேசுகிறான், இந்த உலகம் முழுவதும் எனக்கிட்ட தான் இருக்கு, இங்க உள்ள மகிமை எல்லாம் என் கையில தான் இருக்கு, நீ என்ன பணிந்து கொண்டா என்கிட்ட நான் இதை உனக்கு கொடுக்கிறேன். சாதாரணமான மனுஷன் பேசல, தேவகுமாரன் இயேசுவிடத்துல இப்படி பேசினா உங்களை என்ன அவன் சும்மா விடுவானா? நான் ரொம்ப விளைப்பா இருக்கணும், நான் ரொம்ப விளைப்பா இருக்கணும். பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். பிசாசு உலகம் முழுவதும் முழங்குகிறதை நான் கேட்கிறேன். உலகம் முழுவதும் பிசாசு முழங்குகிற முழக்கம் என்ன தெரியுமா? பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். இயேசுவையும் பூமியின் உயர்ந்த ஸ்தலமாகிய மலைக்கு தான் கொண்டு போனான். உலகத்தின் உயர்ந்த காரியங்களை தான் அவன் காண்பிச்சான். அதே காரியத்தை இன்றும் அவன் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு சொன்னார், இல்லை இல்லை, நான் பிதாவாகி தேவன் ஒருவரைத்தான் தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி அவனை துரத்தி அடிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே காரியத்தை தாம் பிசாசுக்கு இடம் கொடுக்காம உலகத்தை ஆட்சி செய்ய விரும்பாம விலகி போன அதே காரியத்தை தான் அவர் தம்முடைய பிள்ளைகள் சீசர்களுக்கு சொல்லுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 19 வசனத்தை நாம் படிக்கும் போது, நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராயிராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்று சொல்லுகிறார். நான் உலகத்தான் அல்ல. அன்றைக்கே பிசாசு என்ன கூப்பிட்டான், பூமியின் உயர்ந்த ஸ்தலத்துல உட்கார பண்றேன் வாரியான்னு கூப்பிட்டான். நான் அதுக்கு இடம் கொடுக்கல, அவனை துரத்திட்டு வந்தேன். என் அருமை பிள்ளைகளே, உங்களையும் இந்த உலகத்திலிருந்து நான் பிரித்து
பிரித்தெடுத்திருக்கிறேன். நான் உலகத்தால் அல்ல, நீங்கள் உலகத்தாரா இருக்க முடியாது என்று இயேசு தம்முடைய சீடர்களுக்கு படிப்பிக்கிறார். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? நீங்கள் அதை அறிந்து கொள்கிறீர்களா? இந்த உலகத்தின் ஆவியினுடைய வஞ்சகமான செயலை இந்த நாட்களில் நாம் கண்டிப்பாக புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். யோவான் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். பிதாவிடத்தில் சொல்றார், நீர் தான் தெரிஞ்செடுத்து கொஞ்சம் பிள்ளைகளை எனக்கு தந்திருக்கிறீர். அவர்களுக்கு உம்முடைய நாமத்தை நான் சொல்லி கொடுத்திருக்கேன். நீர் தான் தந்தீர். உம்முடைய வார்த்தையை நான் கொடுத்திருக்கிறேன். அதற்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் பிசாசின் ஆளுகைக்குள்ள இல்லாம அவர்கள் தேவ பிள்ளைகளா இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். யோவான் 17:14 சொல்லுகிறது, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. எல்லாருடைய பைபிள்ல இந்த வசனங்கள் இருக்குது. எல்லாருடைய பைபிள்ல இந்த வசனம் இருக்கு. பிரசங்கிமாருடைய பைபிள்ல இந்த வசனம் இருக்கு. இந்த வசனம் ஒரு நாள் நம்ம நியாயம் இருக்க போகுது. அல்லேலூயா. நீங்க எப்படி உலகத்தை பற்றி பேச போறீங்க? உலகத்தின் உயர்ந்த ஸ்தலங்களை இயேசு நாமத்தில் நீங்கள் எப்படி பேச போறீர்கள் என்று நான் சவால் விட்டு கேட்க விரும்புகிறேன். அல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகள் அறிந்திருக்கிறோம். நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. இன்னுமாவது அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா என்பதுதான் கேள்வி. அல்லேலூயா. அறியாம இருந்தோம், அறியாம உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார் என்று நினைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளை இடுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அறிய வேண்டியது அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம என்ன படிக்கிறோம்? விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களோ? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். நல்லா சிந்திச்சு பார்க்கணும். தேவனுடைய வரவிலிருந்து முதல் குடும்பமாகிய ஆதாம் ஏவாளை அவன் பிரித்து விடவில்லையா? முதல் தலைமையராகிய காயினை அவன் கொலைகாரனாக மாற்றி விடவில்லையா? உலக மக்களின் இதயங்களை அக்கிரமங்களினாலும் அநியாயத்தினாலும் அவன் நிறைக்கவில்லையா? பிசாசின் சித்தத்தை விருப்பத்தை செய்யும்படி மனித உள்ளங்களை அவன் பிடித்து வைத்திருக்கவில்லையா? உலகம் முழுவதும் அவன் சுற்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கவில்லையா? இந்த உலகத்தை நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னோம். இந்த உலகம் தான் ஆசீர்வாதம் நீங்க சொல்லிக் கொண்டிருந்தோம். எப்படி தேவன் உங்களை நேசிக்க முடியும் என்று கேட்கிறேன். தேவனிடத்தில் இந்த சகலத்தையும் பிரித்து போட்ட பிசாசு உலகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். நீங்கள் உலகத்தை நேசித்தோம் தேவனுக்கு பகைஞனா இருப்பீர்கள் என்று யாக்கோபு மிக அழகாய் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் யோவான் குறிப்பிடுகிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பிசாசின் ஆளுகைக்குள் கிடக்கிற உலகத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்தார் பிசாசின் ஆளுகைக்குள் இருக்கிற காரியத்தை உலகத்தின் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நீங்க சொல்லிட்டு இருந்தா ஒரு போதும் உங்களிடத்தில் பிதாவின் அன்பு இருக்க முடியாது. அது இயேசுவின் சுவிசேஷமா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கொள்கைகள் இயேசுவின் போதனைக்கு விரோதமானது என்பதை நாங்கள் சாட்சியாக அறிவிக்கிறோம். நியாய தீர்ப்பு நாளில் இது பதிவு செய்யப்படுகிறது. இது நியாய தீர்ப்பில் விசாரணைக்கு வரப்போகுது. இந்த நாளில் நாம் உணர்ந்து மனம் திரும்பிதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் முழுவதும் பிசாசுக்குள் கிடக்கிறது. பிசாசுடைய ஆளுகை உலகத்தில் நிறைந்திருக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுவது என்ன? இயேசு சொல்லுவது என்ன? அதை குறித்து அவர் சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 படி இயேசுவினுடைய அழைப்பை பாருங்க. பிசாசு கூப்பிடுகிறான், நான் உலகத்தை தருகிறேன், உலகத்தின் மேன்மையான காரியங்களை தருகிறேன், நீ என்னிடத்தில் வா என்று பிசாசு அழைக்கிறான். வெளிப்படுத்தல் 3:21 படி இயேசு அழைக்கிறார், நான் ஜெயங்கொண்ட பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறேன், அங்கே நீ வந்து உட்கார வேண்டும், என்னோடு கூட நீ உட்கார வேண்டும், நான் அருள் செய்கிறேன் வா என்று அழைக்கிறார். 2 அழைப்பு நமக்கு முன்னாலே இருக்கு. ஒன்னு உலகத்தின் அதிபதியாகிய பிசாசிடத்திலிருந்து வருகிற அழைப்பு, இன்னொன்று தேவகுமாரனாகிய இயேசுவிடத்திலிருந்து வரப்போகிற வருகிறதான ஒரு அழைப்பு. நாம் எந்த அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிய போகிறோம்? 2000 ஆண்டுகளை கடந்தும் இந்த அழைப்பு நமக்கு முன்பாய் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே
இருக்கிறது. ஹல்லேலூயா. மீண்டும் மீண்டும் இந்த அழைப்பு நம்மோடு வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2 அதிகாரம் 7 வசனத்துக்கு வரும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படியான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். முதலாவது, பிசாசு பூமியின் உயர்ந்த ஸ்தலத்துல உட்கார பண்ணுவேன்னு சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னதத்துல பரலோகத்திலே உன்னை உட்கார பண்றேன். என்ன வித்தியாசம் பாருங்க. மலைக்கு மடுவுக்கும் உள்ள வித்தியாசம், பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான். எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். உன்னதத்தில் நான் உட்காரும்படி செய்வேன், நீ உட்காரும்படி பிரயாசப்பட வேண்டும். வாக்குறுதியாக அதை கொடுக்கிறார். முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, உன்னதமான அனுபவத்தில் வாழுகிறது. எபேசு சபையில சில விசுவாசிகள் பூமியில வாழும் போது உன்னதமான அனுபவத்தில் வாழ்ந்திருக்காங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவன் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நாம் ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கிறோம். அவன் குடும்பஸ்தராய் உலகத்தில் வாழ்ந்தாலும் குடும்ப பொறுப்பெல்லாம் அவனுக்கு இருந்தாலும் அவன் தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனா இருந்தான். அவன் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது போல இந்த உலகத்தில் வாழும் போதும் உன்னத அனுபவத்தோடு உன்னதரோடு நடக்கிற அனுபவத்தில் வாழ்றவங்க இருக்கிறாங்க. எபேசு சபையில சிலர் இருந்திருக்கிறாங்க. அதைத்தான் உன்னதங்களில் உட்கார பண்ணினோம். எல்லாரையும் உட்கார பண்ணல, எல்லாரும் உட்கார்றதுக்கு என்ன தகுதி ஆகல, ஆனா சிலர் உட்கார்ந்து இருக்கிறாங்க என்கிறதை பார்க்கிறோம். கொலோசியர் 3 அதிகாரம் முதல் வசனத்துக்கு வரும்போது, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஹல்லேலூயா. கொலோசியர் சபையாருக்கு சொல்லுகிறார், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார் இல்லையா, அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க இல்லையா, அப்படிப்பட்ட இடத்துக்கு போகணுமா இல்லையா, அப்படிப்பட்ட காரியத்துக்குரிய மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்றார். உயர்ந்த உலகின் உயர்ந்த ஸ்தலத்தை நாடுங்கள்னு சொல்லல, மலைக்கு போங்கன்னு அவர் சொல்லல, உன்னதத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை தேடுங்கள் என்று அவர் சொல்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட பிரசங்கம் கேட்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா. இப்ப உன்னதத்துக்கு போக போறோமா, உலகத்தின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக போறோமா? அன்றைக்கு இயேசுவுக்கு முன்பாய் இந்த கேள்வி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் பிசாசுக்கு இடம் கொடுக்கவில்லை. 33.5 ஆண்டு காலம்தான் அவர் வாழ்ந்த போதிலும் பிசாசை ஜெயித்தார். அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொன்னார். நீங்க உலகத்தை ஜெயிக்கிறீங்களா இல்ல தோத்துக்கிட்டே இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறீங்களா, உலகத்துக்காக நீங்க சரணடைஞ்சிட்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. பிசாசு அநேகரை சரணடைய பண்ணி விட்டான். நிறைய உலக காரியங்களை குறித்து சரணடைய பண்ணி விட்டான். சரணடைய மாட்டேன் என்று சவால் விட்டு கொண்டிருந்தவர்களை அவன் சடுதியாய் சரணடைய பண்ணி விட்டான். உலக நிலைமை அப்படி இருக்கு. நாம் வெளிக்குள்ளவர்களாய் மாற வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலிருந்து பிசாசின் ஆளுகை ஆரம்பித்து அது கொடி கட்டி பறந்து தேவ பிள்ளைகளை விழச் செய்கிற அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அவனுடைய முயற்சி இயேசுவிட்டே தொடர்ந்துன்னா அது ஆச்சரியமா தான் இருக்கிறது. இன்னும் பாருங்க, எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனம் சொல்லுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசு வான மண்டலத்தையும் விட்டு வைக்கல, பாதாளத்துக்கு தள்ளப்பட்டவன் தான். அவன் அங்கேருந்து ஏறி வருகிறான். எங்கேருந்து ஏறி வருகிற வேறு சில மிருகங்களும் எங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லி இருக்கு, அது பாதாளத்துல தான் இருக்குது. அவன் வேற ஏறி வந்தான், பூமியை ஆக்கிரமித்தான், வான மண்டலத்துக்கு ஏறி போனான், வான மண்டலத்தை அவன் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறான். ஆகாய மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. பொல்லாத ஆவிகள் வான மண்டலத்தை அவர் சுற்றி கொண்டிருக்கின்றன. 33 கோடி துஷ்ட தேவர் தேவதைகள் இருப்பதாக சில சாஸ்திரங்களின் அடிப்படையில் சில மனிதர்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். 33 கோடின்னு ஒரு நம்பர் வேற அவங்க சொல்றாங்க. சோ அப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க. வான மண்டலத்தின் பொல்லாதாவிகளாம் பிசாசு கிரியை செய்கிறான். இந்த அறிவு நமக்கு வேணும். எபேசியர் 2 அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அவைகளில் நீங்கள் மற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுதும் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கு ஏற்றபடியாய்
நீங்கள் நடந்து கொண்டீர்கள். விசுவாசிகளை பார்த்து பேசுற முந்தின காலத்துல நீங்கள் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசின் ஆவிக்கு ஏற்றபடி அவன் உங்களை ஆட்சி செய்து உங்களை நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா? அப்ப நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் மறுகாலத்துல நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நம்முடைய மாம்சம மனசம் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோப ஆக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். அல்லேலூயா. மாம்சம் மனசும் விரும்பினபடி எல்லாம் செய்யறாங்க, உலக வழக்கத்தின்படி எல்லாம் செய்யறாங்க. உலகம் பிசாசுக்குள்ள கிடக்கு, மனுஷர்கள் பிசாசின் வல்லமையில் கிடக்கிறார்கள். உலகத்தின் வழக்கங்களும் செயல்களும் பிசாசுல டைரக்ஷன்ல நடந்து கொண்டிருக்கு. இதுதான் உலக வழக்கம். இந்த உலகத்தை நீங்க காப்பி அடிச்சோம், நீங்களும் அதில் போல நடந்தோம், நீங்களும் ஆகாயத்தின் அதிகார பிரபுவின் ஆவி கேட்டபடி நடக்கிறீர்கள் என்பது உண்மை இல்லையா? அல்லேலூயா. எப்படி நாம் இதை மறக்க போறோம்? எப்படி நாம் நிராகரிக்க போகிறோம்? ஒரு பக்கம் இயேசுவின் நாமத்தை நாம சொல்லணும், இன்னொரு பக்கம் ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி கேட்டபடி நடக்கணும். இதுதானே கிறிஸ்தவ வாழ்க்கை இப்ப நடந்துட்டு இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, நான் விழிப்பாக இருக்கணும். பிசாசின் ஆவிக்கு ஏற்ப நடக்க முடியாது, உலக வழக்கத்துக்கு ஏற்ப நடக்க முடியாது, ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி கேட்டபடி நடக்க முடியாது. அப்படி நடந்தோம் அது கோபாக்கினை உண்டாக்குறதா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனத்துக்கு வரும்போது பவுல் குறிப்பிடுகிறார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க 2 ஆவியை சொல்லுகிறார். ஒன்று உலகத்தில் ஆளுகை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி, இன்னொன்று பரலோகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பரிசுத்த ஆவி. 2 ஆவி இருக்கு பாருங்க. இந்த ஆவிகளை நீங்க கவனமா கண்காணிக்கணும். பரலோகத்திலிருந்து வந்த ஆவியை ஒருத்தன் பெற்றுக்கொண்டான், அவன் பரலோகத்துக்குரிய காரியங்களை பேச போறான், அவன் பரிசுத்த ஆவியானவருக்குரிய காரியங்களை பேச போறான், அவன் தேவனுக்குரிய காரியங்களை பற்றி பேச போறான், செய்ய போறான். ஒருவன் உலகத்தின் ஆவியினால படிக்கப்பட்டிருந்தான், அவன் உலகத்தின் உயர்ந்த சனங்களுக்கு கொண்டு போக வேண்டும் தான் பேச போறான், அவன் உலகத்தை தான் மேன்மையா பேச போறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மரத்தை அதன் கனியினால் அறியலாம்னு சொல்லியிருக்கார். மாங்காய் காய்ச்சா நீங்க மாமரம்னு சொல்றது இல்லையா? வாழை பழம் காய்ச்சா அது வாழைமரம்னு நீங்க சொல்றது இல்லையா? உலகத்தின் காரியங்களை மேன்மையா பேசணும், இது உலகத்தின் ஆவின்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகணுமா? பரலோகத்துல இருந்து ஆவி வந்தா அவங்க பரலோகத்தை பற்றி பேச மாட்டாங்களா? நாம சிந்திக்க முடியாதா? அல்லேலூயா. 2 ஆவி இருக்கு. எல்லாம் அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் பரிசுத்த ஆவின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாது கிருபாசனம் சபையினுடைய ஸ்தாபகர் சாது ஏசாசன் அவர்கள் ஒரு முறை இடத்துல சொன்னாங்க, டேய் பிசாசு அந்நிய பாஷை பேசும், நீ ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆச்சரியமா இருந்து சில இதை நான் மறந்துட்டேன். சில வருடங்கள் கழித்து ஒரு இடத்துல ஒரு பொம்பளை பிசாசு பிடிச்சு ஆடுது. அங்க போய் நாங்க ஜெபிக்க போனா, நாங்க அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுனா அது அந்நிய சொல்லுது, எனக்கு அந்நிய பாஷை பேச தெரியும். அது போட்டிக்கு போட்டி பேச ஆரம்பிக்குது. நான் பிறகுதான் இதெல்லாம் கற்றுக்கொண்டேன். ஓஹோ, இப்படி நுட்பம் இருக்கு, இதை தான் சாதையானிட்ட முன்பு சொன்னார் போல இருக்கு என்று நான் நினைத்து கொண்டேன். ஒரு முறை நான் ஒரு சபைக்கு ஊழியத்துக்காக போயிருந்தேன். திடீர்னு போயிருந்தேன். ஒரு சனிக்கிழமை உபவாச ஜெபம். நான் தேவனுடைய வசனத்தை பேசிட்டு இருந்தேன். அதுல பரிசுத்த ஆவியானவர் சம்பந்தமான விஷயத்தை, இந்த அசுத்த ஆவியினுடைய தந்திரங்களை குறித்து நான் பேசிக்கொள்ள வேண்டியது வந்தது. கூட்டம் முடிஞ்சிட்டது. முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டரோட நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்போது அந்த பாஸ்டர் என்னிடத்துல ஒரு காரியத்தை சொன்னாங்க. இந்த நாளில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து எங்க சபையில இருந்த ஒரு பெரிய பிரச்சனையை சரி பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. நான் என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், எங்க சபையில ஒரு ஆளுக்கு ஒரு பயங்கரமான வல்லமை இறங்கிருக்கு. எல்லா விசுவாசிகளும் சொல்றாங்க, ஓ அவருக்கு அக்கினி, அவங்களுக்கு அக்கினி அபிஷேகம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. என்னட்ட சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த பாஸ்டர் வந்து ஒரு சீனியர் பாஸ்டருக்கு மகன், ஊழியத்துல பல அனுபவங்கள்லாம் பார்த்தவர் இல்லையா? அவர் சொன்னார், இல்ல இல்ல அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, எனக்கு சந்தேகமா இருக்கு, இது பரிசுத்தாவி தானான்னு சந்தேகமா இருக்குன்னு லேசா ஆரம்பிச்சிருக்காரு. அவ்வளவுதான். உடனே அந்த விசுவாசி சொல்லிதான், இல்ல பாஸ்டர் இது அக்கினி அபிஷேகம், நீங்க அப்படி நினைக்கப்படாது. இந்த பாஸ்டர் பார்த்தாரு, இனி கூடுதல் பேசினா ப்ராப்ளம் ஆயிரும், அதை விட்டுட்டார். இப்படி இருந்த சூழ்நிலையில தான் நான் திடீர்னு பிரசங்கத்துக்கு போனேன். பரிசுத்தாவினா என்ன, அசுத்தாவினா என்ன, நான் விளக்கமா பேச ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. வேற அந்நிய பாஷை மட்டும் பேசினா ஒன்றும் பரிசுத்தாவி கிடையாது. பரிசுத்தாவியை பற்றி நான் பார்க்கிறோம்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு நாம வரும்போது நாம அங்க படிக்கிறோம், ஆவியின் கனி, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம் 9 குணத்தை பற்றி நீங்க அங்க படிக்கிறீங்க. இந்த குணம் இருந்தாதான் அது பரிசுத்தாவி. அல்லேலூயா. இந்த குணங்கள் வந்தாதான் பரிசுத்தாவி. பரிசுத்தாவி வந்தா பரிசுத்தாவி கேட்ட குணம் வரும்.
அசுத்தாவி வந்தா அசுத்தாவிக்கு ஏற்ற குணம் வரும். 16 அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வரும்போது குறி சொல்லுகிற ஆவியை விட ஒரு பிசாசு இருந்தது. ஒரு பொம்பளை இருந்தா பவுலுக்கு முன்னாலே வந்து இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர், உன்னதமான தேவனுடைய ரட்சிப்பை நமக்கு சொல்ல போறாங்க என்று சொல்றா. அவ உண்மையைத்தான் சொன்னா. பவுல் பிரசங்கியார் ஏமாந்து போனார். பல நாள் அப்படி செய்தாருன்னு அந்த பகுதியில இருக்கு. பவுல் பிரசங்கியார் ஏமாந்து போனார். அவர் நினைச்சார் இது தேவனுடைய ஏற்பாடு தான். ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருக்கு பிளாஷ் ஆச்சு, இல்ல இல்ல இந்த பிசாசு என்ன குழப்பது, இயேசுவின் நாமத்தில் எவ்வளவு விட்டு ஓடி போன்னு சொன்னார். உடனே அந்த பிசாசு ஓடி போச்சு. அல்லேலூயா. குறி சொல்ற பிசாசு. தேவ ஆவியினாலே ஒருத்தர் பேசினா அதுக்கு தீர்க்க தரிசனம்னு அர்த்தம். பிசாசுனுடைய ஆவியில ஒருத்தர் பேசினா அதுக்கு குறி சொல்லுதல்னு அர்த்தம். ரெண்டு ஏறக்குறைய ஒண்ணு போலதான் இருக்கும், பக்கத்துல தான் இருக்கும். ஆனா பின்னால் அது டிஃபரெண்ட் சோர்ஸ்ல இருந்து வருது. ரெண்டு சோர்ஸ்ல இருந்து வருதுங்கிறத நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம் இருக்கிறது. நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்ப கூடாதுன்னு சொல்லி இருக்கு. வழக்கமா சொல்லுவோம், உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுற ஆவி எல்லாம் பரிசுத்த ஆவியா இருக்காது. உங்களை கொஞ்சம் கண்டித்து பேசணும், கொஞ்சம் நியாயமா பேசி உங்களை நடத்துற ஆவிதான் பரிசுத்த ஆவியா இருக்கணும். பரலோகத்தை பற்றி பேசுற ஆவிதான் அது பரிசுத்த ஆவியா இருக்கணும். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், எங்கெங்கெல்லாம் உலகத்தின் உயர்ந்த ஸ்தானத்துல உட்காரம் பண்ண வேண்டும் பேசுறாங்களோ இது அத்தனையும் பிசாசு. அல்ல இல்லையா, நெவர். நீங்க சந்தேகமா படாண்டோம். நான் இயேசு நாமத்துல தைரியமா பேசுறேன். அங்க வசன ஆதாரத்தோடு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பெந்தைக்கோஸ்து கூட்டம் எங்க போயிட்டு இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. இந்த பிசாசுக்கு ஒரு பேர் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்டு பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் பூமியில விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார். பிசாசுக்கு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவன் ஏமாத்துகிறவன், டிசீவர். உங்களை மோசம் போக்குகிறவன். உங்களுக்கு தெரியாம உங்களை ஏமாத்துவான், உங்களை குழப்பும்படியாய் உங்களிடத்துல ஏமாத்துவான். இயேசுவை அவன் ரொம்ப சாமர்த்தியமா ஏமாத்தும்படி அவன் பார்த்த சம்பவங்கள் உண்டு. நாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். பிசாசுனுடைய இச்சையின்படி நாம் செய்யக்கூடாது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் என்று அவன் 8:44 சொல்லுது. அவன் பொய்யெல்லாம் சாமர்த்தியமாய் தந்திரமா பேசுவான். இயேசு விட்டே அவன் பொய் பேசினான். லூக்கா 4ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனான். தேவாலயத்தின் ஒப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தினான். அவர் சொல்றான் பாருங்க, நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் இங்கே இருந்து தாழ குதிக்க வேண்டும், ஏனெனில் உம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உம் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். எங்க எழுதியிருக்கு? 91ஆம் சங்கீதத்துல எழுதியிருக்கு, பைபிள்ல எழுதியிருக்கு. இப்ப பிசாசு பிரசங்கியார் ஆயிட்டான், பைபிளை கையில் எடுத்துட்டான் பாருங்க. அவன் பைபிளை கையில் எடுத்து 91ஆம் சங்கீதத்துல இருந்து எடுத்து அவன் சாமர்த்தியமா பேசுறான். நீர் இங்கிருந்து குதிக்கணும், ஆமா, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவான், உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்லி. நல்லா கவனிக்கணும். நீங்க போய் குளத்துல குதிங்க நாங்க எழுதல, மாடியில இருந்து குதிங்க நாங்க எழுதல, ரயில்வே டிராக்ல குறுக்க படுத்துருங்கன்னு எழுதல. நீங்க நடந்து போறீங்க, உங்க வழியில நீங்க நடக்கும் போது, உங்களுக்கு தெரியாம நடக்கும் போது அவர் நம்முடைய தூதர்களை அனுப்பி நம்ம பாதுகாக்கிறார். நான் காலையில வரும்போது கூட ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் கடந்து வந்தேன். எப்படி ஆண்டவர் தப்ப வித்து விட்டார். அல்ல, இதெல்லாம் எங்களுக்கு சர்வசாதாரணமா நடக்கிற விஷயம். அப்படி அவர் பாதுகாக்கிறார். அல்ல, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படித்தான் வசனம் சொல்லி இருக்கு. அந்த பைபிளை எடுத்துக்கொண்டு 91ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கிட்டு பிசாசு இயேசுவுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். நீ இங்க இருந்து குதிக்கணும், உன்னை தாங்கிட்டு போவாங்க. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன் அவன் சொந்தத்துல எடுத்து பேசுவான், அட்ஜஸ்ட் பண்ணி பேசுவான். அல்லேலூயா. இப்படி இயேசு பதில் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதை பிரசங்கி. அல்லேலூயா. பிசாசு பிரசங்கி. இப்படி வசனம் இருக்குன்னு தெரியுமா? தேவனை பரிசோதிச்சு பார்க்கப்படாதுன்னு எழுதியிருக்கு தெரியுமா அவனுக்கு என்று பதில் பிரசங்கம் பண்ணி பதிலடி கொடுத்து அனுப்புகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த பிசாசு மோசம் போக்குறவன் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அல்லேலூயா. இயேசு பற்றி சொன்ன, மனம் திரும்பன்னு சொன்ன, பரலோகத்துக்கு போக பிரயாசப்படணும்னு சொன்ன, ஏன் மனுஷனுக்கு கோபம் வருது?
ஏன் மனுஷனுக்கு எரிச்சல் வருது? தீமையான காரியம் ஒன்றும் சொல்லலையே, அக்கிரமம் செய்ய ஒன்றும் சொல்லலையே, நல்ல காரியங்கள் தானே சொல்றாங்க. ஏன் மனுஷனுக்கு எரிச்சல் வரணும்? அங்கே ஒரு பொல்லாத ஆவி இருக்கு, ஒரு பிசாசின் ஆவி உள்ள இருக்கிறதுனால தானே, அவர்கள் மனக்கண்களை அவன் குருடாக்கி வச்சிருக்கிறதுனால தானே இது நல்ல காரியங்கள் தானே சொல்றாங்க என்று கூட சிந்திக்க முடியாத அளவு மனுஷனை பிசாசு குருட்டாட்டத்திலே வச்சிருக்கிறான், குருட்டாட்டத்திலே வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்க, அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பாங்க. மனுஷனை குறித்து எச்சரிக்கையா, பிசாசு அவனுக்குள்ள இருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே பிசாசு இருப்பான், அது உங்களுக்கு தெரியும். பிசாசு பிடிச்சா சட்டையெல்லாம் கழிச்சு போடுவாங்க, தலையெல்லாம் பிரிச்சுட்டு ஆடுவாங்கன்னு ஒன்றும் நீங்க நினைக்க வேண்டியதில்லை. அதெல்லாம் சின்ன சின்ன பிசாசு அப்படி பண்ணும், பெரிய பிசாசு எல்லாம் சும்மா தான் உட்கார்ந்துருக்கும், அங்க எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணால். ஒரு முறை நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தேன். பிரசங்கம் முடிஞ்சது, கூட்டம் முடிஞ்சது, எல்லாரும் அந்த பாஸ்டர் ஒரு சேரை போட்டு அங்கே உட்கார்ந்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுகிறார், தலையில கை வச்சு ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணுகிறார். அப்ப ஒரு மனுஷன் வந்தான், இங்கே உட்கார்ந்து கையடிச்சு பாடிக்கிட்டு இருந்தவர் மழங்கால நிற்கிறான். அந்த பாஸ்டர் தலையில கை வச்சோன்னு அந்த மனுஷன் அந்த 2 கையையும் முறுக்கி, டேய் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சு. இவ்வளவு நேரம் நான் ஆச்சரியப்பட்டேன், இந்த மனுஷன் இங்க சும்மா தானே கையடிச்சு பாடிக்கிட்டு இருந்தார், இவருக்குள்ள பிசாசு இருந்தான்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அல்ல இல்லையா, ஒவ்வொருத்தருக்குள்ள எத்தனையோ பிசாசு இருக்கும். ஒருத்தருக்குள்ள என்ன பிசாசு இருக்குன்னு கவனிக்கணும்னா அவங்க செயலை பார்க்கணும், அவங்க நடைய பார்க்கணும், உடைய பார்க்கணும், பேச்ச பார்க்கணும். அதை பார்த்தா தெரியும் இவர்களுக்குள்ள என்னென்ன பிசாசு இருக்கு. அல்ல இல்லையா, பிசாசின் கிரியைகள் கனிகளை வச்சுதான் அவங்களுக்குள்ள இருக்க பிசாசை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார், மரத்தை கனியினால அறியலாம், கனிகளினாலே அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆக பிசாசு பிடிச்சிருக்கவங்க எல்லாம் சட்டை பிடிச்சோன்னு ஆட மாட்டாங்க. எவ்வளவு பிசாசு ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர மாட்டாங்க, ஓடிடுவாங்க. அங்க வந்தோடனே ஓடிடுவாங்க. இங்க வந்தாங்கன்னா அது ஆட ஆரம்பிக்கும். நமக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா இது நார்மலா தானே வந்தாங்க, நல்லா தானே வந்தாங்க, இங்க வந்தோன்னு ஆடுறாங்கன்னு பார்த்தா எல்லாருக்குள்ளயும் பிசாசு இருக்கும். மனுஷனுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கு, யாருக்குள்ள எந்த பிசாசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், வெளிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆமா, உங்களை கொலை செய்கிறவன் எனக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருந்தான். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இயேசுவை சிலுவையிலே அடிக்கும் போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறாங்க. என்ன செய்யறோம்னு அவங்களுக்கு தெரியல. பாருங்க, அந்த அளவு உணர்வு இல்லாம மனுஷன் இருக்கிறான். நான் என்ன செய்யறேன்னு தெரியல. பல வேளை அக்கிரமத்தை செய்யறாங்க, படிக்கப்படும் போது ஐயோ நான் ஏன் செய்தேன் அலறுகிறார்கள். பிசாசு அந்த அளவு மனுஷனை பயன்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது, உணர்வற்ற நிலைமைக்கு தள்ளுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். யோவான் 6ஆம் அதிகாரம் 70வது வசனத்தில் இயேசு சொன்னார், இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களுக்கும் ஒருவரும் பிசாசா இருக்கு. இயேசு 12 பேரை வச்சிருந்தார், அதுல ஒருத்தன் பிசாசு. நம்ப முடியுதா உங்களுக்கு? உங்களுக்கு நம்ப முடியுதா? இயேசுவோட கூட இருந்தா பிசாசு இருக்குமா? கூட்டி வச்சிருந்தா இருக்கும். என்ன பண்றது? அவன் வச்சிருக்கிறான். ஒருத்தன் பிசாசா இருக்கிறான்னு சொல்லுகிறான். அவனுடைய இருதயத்தை பிசாசு தூண்டினான் என்று யோவான் 13:2 சொல்லுது. 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பிசாசு அவனுக்குள் புகுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பிசாசு இயேசு கூட இருந்த யூதாசுக்குள்ள புகுந்தா இப்ப இருக்கிற பிரசங்கிமார் அவன் விட்டு வைப்பான், இப்ப இருக்கிற சாதாரண ஊழியக்காரில் அவன் விட்டு வைப்பானா? கொஞ்சம் நாம சிந்திக்கணும். இல்லை ஊழியக்காரில் மதிக்க வேண்டியதான், அவங்களை அவமரியாதை செய்ய நான் சொல்லல, ஆனா கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். இல்லையோ, இயேசுவோட ஒருத்தன் எப்படி இருந்தா நாம் யாரையுமே நம்ப முடியும். 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்கிறான் இயேசு. இது பயன்படாதுன்னு தெரியும். கல்லறையை தாண்டாத விஷயங்களுக்காக ஆண்டவரை காட்டி கொடுக்கிற அநேக ஊழியக்காரில் நீங்க பார்க்கலையா? கல்லறையை தாண்டாத உலகத்தின் காரியங்களுக்காக வசனத்தை விட்டுட்டு போயிடுவாங்க, உபதேசங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. எல்லாம் விட்டுட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் விழிப்பாக இருக்கணும். அந்த 30 வெள்ளி காசு அவனுக்கு பயன்படல. அவன் அந்த பாசை எடுத்துட்டு வந்து அவன் ஆசாரியர்களுக்கு முன்பாய் அதை எறிந்து, இது எனக்கு வேண்டாம், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால் பாவம் செய்தேன் என்று சொன்னான். அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க காரியம் முடிச்சுட்டப்பா, நீ போலாம், அது உன்பாடு, அது உன்பாடு, எங்க காரியம் முடிச்சுட்டேன்னு சொன்னான். பிசாசு உங்களை பயன்படுத்துவான், முடிய அளவுக்கு பயன்படுத்துவான், பிறகு உங்களை தூரப்பட்டுருவான். அவன் சொல்லுவான், நீ இப்ப போக வேண்டாம், இப்ப நீ நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாய், கொஞ்ச நாள் எனக்கு வேலை செய்யணும்னு சொல்லுவான். நீ கிளவி ஆன பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலான்னு சொல்லுவான். எல்லாம் போயிட்டு உங்களை இனி வச்சு உலகத்துல ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை வந்தோடனே தூக்கி உங்களை வெளியே எறிஞ்சிருவான், குப்பை தொட்டியில எறிஞ்ச மாதிரி எறிஞ்சிருவான்.
எரிஞ்சிருவான், எரிஞ்சாலும் எறிவான், கொண்டு போனாலும் போயிடுவான். அப்படியெல்லாம் உலகத்துல நடக்குது. அதனால பிசாசு நல்ல காலத்துல மனம் திரும்ப விட மாட்டான், ஆரோக்கியமான காரியத்துல மனம் திரும்ப விட மாட்டான், தேவ சித்தம் செய்ய விட மாட்டான். பிசாசு மனிதனை ஆட்சி செய்கிறான். அல்லேலூயா. நான் விழிப்பா இருக்க வேண்டும். யூதாசை அவன் விட்டு வைக்கலன்னா நம்ம அவன் எப்படி விட்டு வைக்க போறான்? நான் மிக எச்சரிக்கையா இருப்போம். அப்புறம் அவன் போறான், அவன் நாண்டு கொண்டு செத்து போறான். அநேகர் அப்படிதான் நினைக்கிறான், ஐயோ என் வாலிப காலத்தெல்லாம் பிசாசுக்கு கொடுத்துட்டேன், நல்ல காலத்தெல்லாம் பிசாசுக்கு கொடுத்துட்டேன். ஒரு முறை நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி முடித்து விட்டு வெளியே வந்தேன். ஒரு வயசான தாத்தா என் கையை குலுக்கிட்டு சொன்னார், நல்லா சொன்னீங்க பாஸ்டர், நல்லா சொன்னீங்க, நீங்க எல்லாம் சின்ன வயசுல ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்க எல்லாம் ரொம்ப லேட் ஆகி போச்சு. வாலிப எல்லாம் உலகத்துக்கு கொடுத்து எல்லாம் கண்ணெல்லாம் குழி விழுந்து பல்லெல்லாம் விழுந்த பிறகுதான் வந்தோம். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல, ஏதோ ஒரு மாதிரி போறோம்னு சொல்றாரு. அல்லேலூயா. நல்ல காலத்தை ஆண்டவருக்கு கொடுன்னா இல்ல இப்ப வரமாட்டேன், இப்ப ஆதரிக்கிற பிசாசு இருக்கிறான். நான் பார்த்துக்கிற என் மகனே, நான் உன்னை பார்த்துக்கிற என் மகளே, நான் பேசுறான், என்ன அழகா பேசுறான், நான் உன்னை பார்த்துக்கிறேன். அவன் சொல்றான், இல்ல இல்ல உங்களை பார்க்க மாட்டான். அப்புறம் நீங்க விரக்தி அடைஞ்சு யூதாசு மாதிரி தான், இனி நான் வாழ்றதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு அநேகர் தற்கொலை செய்து கொள்றாங்க. அப்படி செய்யறதுக்கு சொல்லல, ஆண்டவர்கிட்ட வாங்கு, ஆண்டவர் உங்களை நடத்தட்டும். அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 41 44 உள்ள வசனத்துல யூதர்களுக்கும் இயேசுவுக்கும் இடையில ஒரு உரையாடல் நடக்கிறது. ஒரு உரையாடல் நடக்கிறது இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் இடையில. யூதர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள். யாருக்கு பிள்ளைகள்? நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அந்த பகுதி எல்லாம் அங்கே இருக்கு. நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அதற்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தா நீங்கள் ஆபிரகாமுக்கு ஏற்ற கிரியைகளை தானே செய்வீங்க. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தா ஆபிரகாமுக்கு ஏற்ற கிரியைகளை செய்வீங்க. ஆனா நீங்க அப்படி செய்யல. உடனே சொன்னாங்க, நாங்க தேவனுடைய பிள்ளைகள், பிதா ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் சொன்னாங்க. ஆண்டவர் உடனே சொன்னார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்? நான் அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கிறேன், என்ன உங்களுக்கு தெரியலையே? நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிதாவினா பிதா அவரை உடனே சொல்றாங்க, நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அது தேவன் சொன்னாங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நீ உங்கள் பிதா தேவன் பிதாவா இருந்தால் என்னிடத்தில் அன்பா இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். நல்லா பாருங்க, ஸ்ட்ரைட்டா பேசுறார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவின் இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியும் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. அவன் பொய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு என்ன கொலை செய்ய ஏன் தேடுகிறீங்க தெரியுமா? உங்களை நடத்துகிறான் பிசாசு. அவன் கொலைகாரன், அவன் ஆதியிலே கொலைபாதகன். அந்த ஆபேலை கொலை செய்யறதுக்கு காயினை தூண்டி விட்ட பிசாசின் பிள்ளையா நீங்க இருக்கிறீங்க. அவன் இப்ப என்ன கொலை செய்யும்போது உங்களை சொல்லி அனுப்பியிருக்கான். ஸ்ட்ரைட்டா பேசுறாரு. அல்லேலூயா. நம்முடைய கிரியைகளை வைத்து, குணங்களை வைத்து, செயல்களை வைத்து தான் நான் யாருடைய பிள்ளைன்னு முடிவெடுக்கணும். ஏசப்பா பிள்ளை டேடி மம்மின்னா உடனே அந்த அந்தஸ்துக்கு நீங்க வந்துட முடியாது. அல்லேலூயா. ஏசப்பா பிள்ளை எல்லாம் ஏசப்பா பிள்ளை நடப்பாங்க இல்லையா? ஏசப்பாவுடைய வசனத்தை கேட்க மாட்டாங்களா என்ன? நமக்கு கொஞ்சம் யோசிக்க வேணாமா? ஆக நான் விழிப்பாக இருக்கணும். மற்ற 7ஆம் அதிகாரம் 15 இருந்து வரும்போது ஆண்டவர் சொன்னார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கை ஆயிருங்க. ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள், அவருடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். முள்ளு செடியில் திராட்சை பழத்தையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்க முடியுமா? அப்படியே நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிந்து கொள்வீர்கள். அல்ல, ஊழியக்காரங்களே நம்பும்படி சொல்லல, என்னை நம்பும்படி நான் உங்களுக்கு சொல்லல. அதனாலதான் நிறைய வசனத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வசனத்தையாவது தயவு செய்து பாருங்க. அல்லேலூயா. ஆமா, கள்ளத்திற்கு ஆட்டு தோலை பார்த்துட்டு வருவாங்க, மென்மையா வருவாங்க, உங்களை விளங்குவதற்கு வருவாங்க, உங்க அழைப்பதற்கு வருவாங்க. ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி உலகத்தையும் பூமியை சுற்றி திரிகிறீர்கள், உங்கள் மார்க்கத்தான் ஆக்கின பின்பு ரெட்டிப்பாய் நரகத்தின் மக்களாக்குகிறீர்கள். அல்ல, இப்ப யாரும் ஆண்டவருக்கு வேலை செய்யல. அவனவனுக்கு ஒரு மார்க்கம், அவனவனுக்கு ஒரு சங்கம், அவனவனுக்கு ஒரு கம்பெனி. ஆமா, அப்படி கட்டணும். அதுக்கு சண்டை போட்டு அங்க இருந்து ஆளை பிடிக்கணும், அதுக்கேற்ற உபதேசத்தை வச்சுக்கணும். பிதாவின் சித்தம் செய்யறது இல்லை, தேவனுடைய நீதியை நிறைவேற்றல, இயேசுவின் போதனைகள்ல நடக்கல. அப்படிதான் இப்போ உள்ள சூழ்நிலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களுக்குள் வரும்போது, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபட
கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்ல. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாக இருக்கும். ஹல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசி, கள்ள அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றார்? பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். பிசாசு தேவ தூதனாய் மகிமையா இருந்தான், அப்புறம் மகிமையெல்லாம் இழந்துட்டான், இருள் ஆகிவிட்டான். ஆனா இப்ப என்ன செய்யறான்? ஊழியக்காரர்களை ஏமாத்துறதுக்கு, விசுவாசிகளை ஏமாத்துறதுக்கு அவன் ஒரு ஒளியின் வேஷத்துல வர்றானா. ஒளியின் வேஷத்தின் ஆவியாய் பிசாசு வர்றான். அந்நிய பாஷை பேசிட்டு வர்றான், பைபிளை எடுத்துக்கிட்டு வர்றான், 2-3 பிரசங்கமும் பண்ணிட்டு வேணா வருவான். இயேசுவிட்ட பிரசங்கம் பண்ணவன் சாதாரணமானவனா? அவன் வருகிறான், அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருகிறான். நான் சபைகளுக்கு, பெந்தெகோஸ்தே சபைகளுக்கு சொல்லும் போது ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். கிறிஸ்துவின் சிந்தை இல்லாம, தேவ சித்தம் செய்யாம, இயேசுவின் போதனைகள்ல நடக்காம, அதுல விருப்பம் இல்லாம, வெள்ளை கட்டுனா குறுக்கு வழியில சொர்க்கத்துக்கு போலான்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க போதிச்சீங்கன்னா, உங்களை ஒளியின் தூதன் வேஷம் போட்ட பிசாசு ஆவி நடத்துன்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஸ்ட்ரைட்டா சொல்லுவேன். ஒரு முறை ஒரு சபையில நான் சுத்திகரிப்பு கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ராப்போத்து நான் ஒன்று பாஸ்டர் சொல்லி இருந்தான். நான் செய்தி கொடுத்து கொண்டிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை பகலே நான் அங்கே இருந்தேன். அப்போ பாஸ்டர் ஒரு முக்கியமான அறிவிப்பை சொன்னாங்க. அவங்க என்ன அறிவிப்பை சொன்னாங்கன்னு சொன்னா, நான் இந்த இரவு ராப்போதனை கூட்டம் நடக்குது, எல்லாரும் வெள்ளை போட்டுட்டு வரணும்னு அவர் சொன்னார். சாயங்காலம் ஆச்சு, நான் அங்கே இருக்கிறேன். பார்த்தா வெள்ளை போட்டிருக்காங்க, நிறைய பேர் நகை நட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அல்ல, நான் கொஞ்ச நேரம் குழம்பி போனேன். என்னடா இது? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வரும்போது அங்கே என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? ஆம், இந்த ஸ்திரீகளும் மயிரை பெண்ணுதலினாலாவது, மொத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் அலங்கரிக்கணும் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலர் சொல்லுகிறார். மயிரை பின்னி பொன்னாபரங்கள் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்கள் எடுத்துக் கொள்ளுதலாகிய பரம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கிடவுது. இந்த அழிவுக்குரிய அலங்காரம் வேண்டாம், குணத்தினாலே அலங்கரிக்க வேண்டும் என்று அவர் ஆலோசனை சொல்லி இருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லும் போது இதே காரியம் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 2:9 ஸ்திரீகள் மயிரை பெண்ணுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவராக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. அவள் அமைதலா இருக்க வேண்டும். அப்படிலாம் பல விஷயம் அங்க இருக்கு, நீங்க தொடர்ந்து படிச்சுக்கிடுங்க. அப்போ இப்படி அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, பேதுரு சொன்னார், பவுல் சொன்னார், இப்படிதான் ஆதி திருச்சபை நடத்தினாங்க. ஆனா இங்க பார்த்தா வெள்ளை கட்டுங்கன்னு இயேசுநாதர் எங்கேயுமே பிரசங்கம் பண்ணல. நான் சவால் விட்டு கேட்க விரும்புறேன். இயேசு வெள்ளை உடை அணிஞ்சாரானா இல்ல, சீடர்களுக்கு உடைய சொன்னாரானா இல்ல. அப்படி ஒரு யூனிஃபார்ம் ஒண்ணு இயேசுநாதர் ஏற்படுத்தல. ஆதி திருச்சபையில் அப்படிப்பட்ட அனுபவம் இல்ல. அப்போஸ்தலர் யாரும் அப்படி பிரசங்கம் பண்ணல. சபைக்கு எழுதப்பட்ட நிருபங்கள்ல ஒண்ணும் இல்ல. வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லி இருக்கிற வெள்ளை மகிமை, ஜெயம் கொண்ட பிறகு கிடைக்கிற மகிமை, அது வேற விஷயம். ஆனா நாம ஒரு நல்ல மாதிரியா இருக்கட்டும் அதை வச்சுக்கிட்டோம், வெள்ளையை வச்சுக்கிட்டோம். நான் வெள்ளைக்கு எதிரி ஒண்ணும் இல்லை, ஒரு நல்ல மாதிரி என்ன வச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். அதோட நீங்க நடத்திக்கணும். ஆனா கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் கனி, அவருடைய உபதேசத்தில் நடக்கிற காரியம் தான் நம்மகிட்ட முக்கியமா வெளிப்படணும். அல்லேலூயா. அப்போ எது வெள்ளை நகை நட்டு போடான்னு சொல்லி இருக்கு, அதை பத்தி பாஸ்டர் பிரசங்கம் பண்ணக்கு தயாரா இல்லை. எது சொல்லவில்லையோ நீங்க வெள்ளை கட்டிட்டு வாங்கிறார். புரியுதா நான் சொல்றது? இது ஒளியின் இதனுடைய ஆவியா இல்லையா? இது ஏமாத்துறேன். நான் நேரா பேசுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. கன்னிகளை பார்க்கிறோம் சார், கமான் பதில் சொல்லுங்க, ஆன்சர் மை கொஸ்டின், தட்ஸ் ஆல். ஆமா, என்ன இது? முதல்ல அதை சொல்லுங்க. அதை புறம் செய்த பிறகு நல்ல உடை, வெள்ளை உடை போட்டாங்கன்னா ஒருத்தரும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பரிசுத்தமா உடை அணியணும். நீங்க போட்டிருக்கிற உடையெல்லாம் பரிசுத்த உடை கிடையாது. கன்னியாஸ்திரி ட்ரெஸ் பண்றாங்கல்ல, கன்னியாஸ்திரிகள் பண்றாங்க, அதுதான் பொம்பளைகள் போட வேண்டிய ட்ரெஸ். சாமியார் போட்டிருக்காருல்ல நிலை அங்கி, வசனம் எல்லாம் இருக்கு, எனக்கு பேச முடியும். அப்படி போட்டுட்டு வெள்ளை போட்டா ஓகே. இது என்னமோ எல்லாம்
இதெல்லாம் பண்ணிட்டு வெள்ளம் அடிச்சா அது வெள்ளம் அடிச்ச கல்லறை மாதிரி தான் இருக்கும், வேற ஒண்ணுக்கும் பயன்படும், அது பரலோகத்துக்கு ஒன்றும் பயன்படும். நீங்க தயவு செய்து உங்களை ஏமாத்திடாதீங்க, யாரும் உங்களை முட்டாளாக்க நீங்க விட வேண்டாம். இது ஒளியின் தூதன் வேஷம் அழிஞ்ச பிசாசு. அல்லேலூயா. என்ன எத்தனையோ காரியத்தை எனக்கு ஆதாரபூர்வமா பேச முடியும். என்ன பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா? பிசாசு யாரு, அவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குன்னு பாக்குறோம். அது ஏதேன் தோட்டத்தில இருந்து ஆரம்பிச்சது, உலகம் முழுவதும் கொடி கட்டி பறக்குது. இப்ப சபைக்குள்ள கொடி கட்டி பறக்கு, அதான் விஷயம். அல்லேலூயா. ஒளியின் தூதனுடைய ஆவி வந்து கள்ள அப்போஸ்தலர்களாய் அவன் செயல்பட்டான். சபைக்குள்ள பிசாசு செயல்படுகிறது உண்மை இல்லையா? ஒரு முறை நான் இந்த செய்தி ஒரு சபையில பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் முடிச்சவொடனே அந்த சபை பாஸ் கொஞ்ச நேரம் பேசினார். அவரை கரெக்டா அப்படியே சொல்லிட்டார். நான் செய்தியை சொல்லிட்டு போனேன், எனக்கு நேரம் இல்லை. அவர் சொன்னார், சபைக்குள்ளும் பிசாசுடைய ஆளுகை இருக்குங்கிறது நாம வசனத்துல பாக்குறோம்னு எடுத்து சொன்னார். அல்லேலூயா. ரொம்ப விழிப்பா இருங்க, ரொம்ப விழிப்பா இருங்க. கள்ளத்தனமான உபதேசத்துக்கு ஒருபோது நீங்கள் இடம் கூடாதுங்க. கனிகளினால பாருங்க, இது ரொம்ப குழப்பமான காரியம். நான் ரொம்ப ஷார்ட்டா தான் போறேன், நிறைய நேரம் போய் கொண்டிருக்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், கள்ள போதல்ல இருப்பார்கள், அவருடைய கெட்ட நடக்கையில அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். நடக்குதா இல்லையா? பொருளாசை உடையவர்களால் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமா பிடிச்சுக்குவாங்க. எப்படிடா அந்த ஆளை பிடிச்சு கைக்குள்ள வச்சிருக்கிறது, இவர்கிட்ட இந்த பணத்தை பிடுங்கிறது எப்படி? கட்டுப்பாட்டிலே வச்சிருப்பாங்க. பூர்வ காலம் முதல் அவருடைய அழிவு உறங்காது, ஆக்கினை அயர்ந்துராதுலாம் ரொம்ப காட்டமா பேசுறார். நான் பேசலங்க, அப்போ பேதுரு பேசுறதுதான் சொன்னேன். நேரம் இல்லை, நான் ஓடிட்டே இருக்க வேண்டிய இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு நாளுகை சபை வரைக்கும் வந்தா நாம எப்படி நிலை நிற்க போறோம் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டா இருக்கிறான், பிசாசு தான் இயக்குகிறான், மோசடிக்காரனாக பிசாசு இயக்குகிறான். அவர் ஒரு நாள் பாதாளத்திலே தள்ளப்படுவார். அதான் காலையில பார்த்தோம், ராஜ்யத்தின் புத்திரர் மத்தேயு 8:12 சொல்லுது, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவாங்க. யாரு? இந்த கள்ள அப்போஸ்தலருக்கு பின்னால போனவங்க தான் ராஜ்யத்தின் புத்திரரா இருக்க வேண்டியவங்க. இப்படியெல்லாம் அவர்களுக்கு சம்பவிக்க போகிறது என்பது முன்பே எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. மத்தேயு 25:41 சொல்லுது, அது ஆண்டவர் நமக்கு இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு நித்திய அக்னியிலே பொங்கல் என்று சொல்லுவேன். பிசாசுக்கு அக்னி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, நரகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பிசாசின் ஆவியினால நடக்கிறவர்களுக்கு, பிசாசின் செயலை செய்யறவர்களுக்கு என்ன கொடுப்பாங்க? அவனுக்கு கொடுக்கறதா இவனுக்கும் கொடுக்கணும். அப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக பிசாசின் ஆளுகை நரகத்திலே முடிய போகிறது, நரகத்திலே முடிய போகிறது. மத்தேயு 21:48 ஒரு எச்சரிப்பின் வார்த்தை ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. விசுவாசிகளை எச்சரிக்கிறார், ஊழியக்காரர்களை எச்சரிக்கிறார். நீங்க விளையாடிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, உங்களுடைய இந்த தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்துருவேன், உங்களுக்கு புறம்பான இருள் தான், அப்புறம் வேற அதுக்கு கனி கொடுக்கிறவங்களை பார்த்து கொடுப்பேங்கிறார். அல்லேலூயா. பிசாசு நாளுகை அங்கே ஏதேனில் ஆரம்பித்தது, உலகம் முழுவதும் கொடி கட்டி பறக்குது, வானமண்டலத்தில் கொடி கட்டி பறக்குது, சபைகளுக்குள்ளும் கொடி கட்டி பறக்குது. அல்லேலூயா. வெளிப்பா இருக்கணும். தேவன் நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறபடினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உம் வசனம் தியானிக்கையில் மதில் ஆறுதலே, உம் வசனம் தியானிக்கையில் இதயம் மதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை சித்தம்போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அன்னதினம் நீ வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அன்னதினம் நீ வனை.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசின் ராஜ்யம், பிசாசின் ஆளுகை பற்றி இதுவரை பார்த்தோம். உலகம் எங்க இருக்கு, நாம எங்க இருக்கோங்கிறது நாம சிந்திக்கணும். இப்படிப்பட்டவங்க எல்லாம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பக்கத்துல வந்திருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் நீங்கள் தேடுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நீங்க இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த தேவன் யார்? யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இயேசு சொன்னார், அவர் பரிசுத்தமுள்ள பிதாவாக இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள பிதாவாக இருக்கிறார். பரிசுத்தம்னா என்ன? அநேக காரியங்களை சொல்வாங்க. அப்படி செருப்பு போடாதவங்க பரிசுத்தம், மருந்து சாப்பிடாதவங்க பரிசுத்தம், கல்யாணம் ஆகாதவங்க பரிசுத்தம். இந்த காரியம் எல்லாம் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள். ஹல்லேலூயா. பூரண சற்குணம், குணத்தில் பூரணம் தான் பரிசுத்தம். அது ஆண்டவருடைய எக்ஸ்பிளனேஷன். மற்ற எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள நாம் போக விரும்பல. அப்படி அவர் குணமுள்ளவராக இருக்கிறார். அவர் மகிமையான சாயலில் இருக்கிறார். இதெல்லாம் நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மகிமையானவராய், ஒளிமயமானவராய் பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். அவர் ஆவியாய் உலகம் முழுவதும் அவர் செயல்படுகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். யோவான் 4:24 நாம் வாசிக்கிறோம். அவர் பூமி முழுவதும், ஏசாயா 66:1 சொல்லுது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. எப்படி ஒரு கோயிலை எனக்கு கட்ட போறீங்க? நான் உலகம் முழுவதும் நிறைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 23:24 வசனங்களில் நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா என்று சொல்லுகிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒளிமயமான தேவன். சூரிய வானத்தில் இருந்து பிரகாசிச்சோம், அதன் கதிர்கள் பூமி முழுவதும் நிரப்புறது மாதிரி அவர் பரலோகத்தில் இருந்தோம். அவருடைய ஆவியின் வல்லமை உலகம் முழுவதும் மனுஷனுக்குள்ளும் செயல்படுகிறதா இருக்கிறது என்பதை அறிகிறோம். இந்த அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கு பாருங்க. முதலாவது, அவருடைய ராஜ்யம் அவருடைய பிள்ளைகளோடு உள்ள வரவில் இருக்கு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களுக்குள் வரும்போது, உங்களை அழைத்து பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்து, ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. ஹல்லேலூயா. லேவியர் 20:26 எழுதியிருக்கு, நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருக்கும்படி மற்ற ஜாதி ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு பரிசுத்தமுள்ள தேவனும் அவருடைய பரிசுத்தத்துக்கு ஏற்ப வாழுகிற ஒரு பரிசுத்த கூட்டமான மக்கள் சேரும்போது அங்கே அவர்கள் மத்தியில் தேவனுடைய ஆளுகை இருக்கு. ஹல்லேலூயா. உலகத்துல பிசாசின் விருப்பம் செய்யறவங்களுக்குள்ள பிசாசின் ஆளுகை ராஜ்யம் இருந்தோம், தேவ சித்தம் செய்யறவர்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்பதை நாம் அறியணும். அதான் 5:48 இயேசு சொன்னார், நீங்கள் பூரண சற்குணராக இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்கணும். பூரண சற்குணர்ல இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு ராஜாவா இருப்பார், தேவன் தலைவரா இருப்பார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளா இருப்பீர்கள். மத்தேயு 12:50 ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாக இருக்கிறான்னு சொல்றார். அப்ப தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளோடு தான் தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. லூக்கா 17:20-21 ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் இந்தியாவை ஆட்சி செய்யறது மாதிரி உலகத்துல வராது. அநேக பரிசுமார் அப்படி நினைக்கிறாங்க, எங்க இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்கும்னு சொல்லி. இப்ப அரசியல்வாதிகளுக்கு பெரிய குழப்பம். கிறிஸ்தவங்க எல்லாம் வந்து இந்தியாவை பிடிச்சிருவாங்க போல இருக்குன்னு அவங்க இப்ப வேற திட்டங்கள்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தை ஆட்சி செய்ய வரல. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வரல. அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. யாருக்குள்ள? தேவ பிள்ளைகளுக்குள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு வரும்போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறீர்கள் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவன் ஆவியாய் நமக்குள் வந்து வாசம் பண்ணுனா, நம்ம தேவ ஆலயமா மாத்தினா நாம் தானே தேவனுடைய ராஜ்யமா இருக்க முடியும். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாம தேவனுடைய ஆவியில நடக்காம இருக்கிறவங்க எப்படி தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்க முடியும்? அல்லேலூயா. இதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். ஆம், தேவனுடைய ஆவியினால் நடக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
தேவ ஆவியினால நடக்காதவன் தேவ பிள்ளைன்னு சொல்லப்படாது. நான் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கேன்னு சொல்லப்படாது. தேவ ஆவியினால நடக்கணும். தேவ சித்தத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தின் பத்திரராக இருக்கிறார்கள். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வரும்போது, தேவனுடைய ராஜ்யம் பசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, தேவ நீதிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தேவ சமாதானம் நிரம்பின ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா! இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க. நாம் தேவ பிள்ளைகளாய் தேவ சித்தம் சேரலாய் மாறும்போது, தேவ ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை நடத்தும் போது, தேவ நீதிகளை கடைபிடித்து தேவ சமாதானம் நிறைந்தவர்களாய் பரிசுத்தாவின் சந்தோஷத்தினாலே நாம் நிறைந்திருக்கிறவர்களாய் இருக்கும்போது நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லி மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார். ஆமா, இந்த வசனத்தை வச்சு அநேகர் சொல்வாங்க, எங்கேயோ ஆமா அந்த ரோட்டங்கரையில 2 பேர் 3 பேர் கூடியிருந்தா அவங்க மத்தியில் ஆண்டவர் இருப்பாரா, எங்கெங்கெல்லாமே கூடுறாங்களே அவங்க மத்தியில் ஆண்டவர் இருப்பாரா? அப்படி சொல்லல. எவங்க தேவ சித்தம் செய்வாங்களோ, தேவ வசனத்தை விரும்புவாங்களோ, தேவ ஆவியை பெற்று தேவ ஆவினால நடத்தப்படுவாங்களோ, அப்படிப்பட்ட 2 பேரோ 3 பேரா இருந்தோம் அவங்க மத்தியில தேவன் இருப்பார். ஹல்லேலூயா! அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வசனத்தை சரியாக பரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தாருடைய நீதிகளை பார்க்கிலும் வேத பாரகர் பரிசேயருடைய நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவ தேவ நீதி உள்ளவர்களாய், தேவ சித்தம் செய்கிறவர்களாய், தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய், தேவ ஐக்கியத்திலே தேவ பிரசன்னத்திலே இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே தற்காலிகமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த தேவனுடைய ராஜ்யம் மறுமைக்குரியது. யோவான் 18ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களுக்குள்ள வரும்போது இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்கு, என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது அல்ல என்று சொன்னார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். எதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன்? சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். அல்லேலூயா! இயேசுவின் சத்தத்தை கேட்க விரும்பாதவன் எல்லாம் பொய்யன்னு ஆண்டவர் சொல்றார். அவன் சத்தியத்தை விரும்பாதவன், அவன் இருட்டில் நடக்கிறவன், நீதியை விரும்பாதவன் ஆண்டவர் சொல்லுகிறார். என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. உன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு நாற்காலியில உட்கார்ந்துட்டு போறதுக்கு வரல. என் ராஜ்யம் பரலோக ராஜ்யம், அது நித்திய ராஜ்யம். என்னுடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. அங்கே நான் ராஜாவா இருப்பேன். ஹல்லேலூயா! இந்தியாவை பிடிப்போம், பாகிஸ்தானை பிடிப்போம்லாம் பேசுறவங்க அறிவில்லாம பேசுறாங்க. இதெல்லாம் வேண்டாங்க. நான் சொல்றேன், ஒரு அரசியல்வாதிகளை பார்த்து சொல்லுவேன், ஒன்னும் பயப்படாதுங்க, நாங்க ஒன்னும் இந்தியா ஒன்னும் பிடிக்க போறது, இங்க இருக்க போறதல்ல, இது எங்களுக்கு வேண்டாம், நாங்க வேற ஒரு ராஜ்யத்துக்கு போக போறோம். அல்லேலூயா! அதுக்கு இதை உங்கள்ட்ட தந்துட்டே போறோம். அல்லேலூயா! தாராளமா நீங்க வச்சிடுங்க, உங்கள்ட்ட தந்துட்டு நாங்க போறோம். ஆமா, துரசிங்கமார் அறிவு இல்லாம பேசி சமூகத்தை குழப்பி கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா! இயேசுவே சொல்றாரு, என் ராஜ்யம் உலகத்துக்குரியதுலன்னு போன இவனுங்களுக்கு என்ன பிரச்சனை? அல்லேலூயா! ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்களோ, இந்த தேவ நாம கேட்ட வசனத்தின்படி ஒரு ராஜ்யம் அவங்களுக்குள்ள வருமா, அப்புறம் பரலோக ராஜ்யத்துக்கு போலாமாங்கிறதான் காரியம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்துக்கு நாம வரும்போது, என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்னு சொல்லுகிறார். ஒரு புதிய ராஜ்யத்தை பரலோகத்திலே ஸ்தாபிக்கும்படி இயேசு போயிருக்கிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு வரும்போது, அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறபடியே தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அல்லேலூயா! பழைய பூமி சபிக்கப்பட்டது, அது சாத்தானுக்குள்ளே கிடக்கிறது என்கிற காரியத்தை அவர் சொல்லிவிட்டு அவர் இங்கே சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை உண்டாக்க போகிறேன், புதிய சூழ்நிலைகளை நான் உண்டாக்க போகிறேன், பழைய காரியங்களை எல்லாம் நான் மாற்றி அமைக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா! இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அந்த அக்கினியினாலே, அது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, நெருப்பினாலே இது சுட்டரிக்கிறதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுரு எழுதின அந்த நிருபத்தில் நாம வசனங்களை நாம வாசிக்க முடியும். இதெல்லாம் அவர் எரித்து மாற்றி விட்டு பிசாசின் ஆளுகைக்குள்ள இருக்கிற இந்த உலகத்தை அழித்து விட்டு ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைக்க போகிறார். அது தேவனுடைய ராஜ்யம். அங்கே இயேசு ராஜாவா இருப்பார், தேவனுடைய நீதி மட்டும்தான் அங்கே இருக்கும் என்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தேவன் சொன்னார், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்க போகிறேன், முந்தினவைகள் என்னை நினைக்கப்படுவதில்லை, அது மனதில் தோன்றுவதில்லை என்று
சொல்லுகிறார். ஒரு புதிய வானம் புதிய பூமிக்குரிய ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களுக்குள்ள வரும்போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் வந்து உங்களை என்னிடத்துல, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி நான் உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு போனார். இயேசுவின் ராஜ்யம் பரலோக ராஜ்யம், இனி வர வேண்டிய ராஜ்யம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் இருந்து ஆட்சி செய்ய முடியாது. நாம் அங்கே போக தயாராக தான் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய வானம் புதிய பூமி சூழ்நிலை உண்டாகிறது. வெளிப்படுத்தல் 21:2-3 ஒரு புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம், இயேசு சொன்ன அந்த ஸ்தலம், அந்த புதிய வாசஸ்தலம் புதிய எருசலேமாய் இறங்கி வருகிறது. அது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, மகிமை பரிந்தனதாய் இருக்கிறது. இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாய் அந்த சூழ்நிலை அமைந்திருக்கிறது என்று நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்திற்காய் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களுக்குள் வரும்போது, மர்மை சூழ்நிலையை, மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலை அடைய பாத்திரராய் எண்ணப்படுகிறவர்கள் பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை, அவர்கள் இனி மரிக்க மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களும் தேவனுக்கு பிள்ளைகளா இருப்பார். அங்க வந்து பாலியல் வேற்றுமை இருக்காது, ஆண் பெண் வேற்றுமை இருக்காது. அவர்கள் தேவ தூதர்களை போல இருப்பார். ஒரு மகிமையான நிலையில காணப்படுவார்கள். பரலோக ராஜ்யத்திலே, இயேசுவின் ராஜ்யத்திலே எப்படி இருப்பார்கள் என்பதை இப்படி ஆண்டவர் விளக்குவதை நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ராஜ்யத்தை பார்க்கிறீங்க. ஒன்னு உலகத்தின் ராஜ்யம், மண்ணும் மரக்கட்டை நிறைஞ்சதான ராஜ்யம். இன்னொன்று பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவாகிய தேவன் நம்ம இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை பண்ணி இயேசுவின் ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறார். இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். பிசாசின் ராஜ்யத்திலிருந்து இயேசுவின் ஆளுகைக்குள்ளாய் பிதாவாகிய தேவன் நம்மை கொண்டு வருகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று ஆண்டவர் சொன்னார். பிதாவாகிய தேவன் நம்மை இழுத்துக் கொண்டபடினால் நம் அன்பின் குமாரனாகிய இயேசுவின் ராஜ்யத்துக்கு வந்திருக்கோம். அந்த ராஜ்யத்தை குறித்து அறியக்கூடிய சூழ்நிலையில வந்திருக்கோம். அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 65 வசனத்தில் சொன்னார், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று மீண்டும் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பிசாசின் ஆளுகையில் இருந்து அவர் நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று மற்ற 4:7 அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அப்போஸ்தலரிடத்தில் அப்படித்தான் பிரசங்கம் பண்ணும்படி சொன்னார். ஆமா, நீங்க பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்க, பிசாசின் வல்லமையில் இருக்கிறவர்களை விடுதலை பண்ணுங்க. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிற வேண்டுமா, அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமைகள் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். பிசாசு பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை பண்றதுன்னு சொன்னா ஏதோ பிசாசு அலக்களிக்கிற நிலைமையிலிருந்து விடுதலை பண்றது மாத்திரம் இல்ல, பிசாசனுடைய வல்லமையிலன்னு சொன்னா பிசாசனுடைய பொய்க்குள்ளே கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து நம்ம விடுவிக்கிறது. அல்லேலூயா. பிசாசினால் உண்டாகிற வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குகிறார், வேற காரியங்களும் விடுதலை ஆக்குகிறார். பிசாசின் போதனை, பிசாசின் தந்திரம், பிசாசின் வஞ்சகத்துக்குள்ளே சிக்கி இருக்கிற சூழ்நிலையிலிருந்து நம்ம விடுதலை பண்ணுகிறார். அல்லேலூயா. மோசம் பண்ணுகிற பிசாசு, அந்த மோசம் போக்குகிற மோசடிக்குள்ளே சிக்கி கொண்டவர்களை ஆண்டவர் விடுதலை பண்ணுவதற்காக வந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18வது வசனத்துக்கு வரும்போது ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற ஒரு உத்தரவாதம், ஒரு பொறுப்பு என்ன தெரியுமா? அவர்கள் இருளை விட்டு ஒளி இடத்திற்கு வர வேண்டும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்ப வேண்டும், நீ அவருடைய கண்களை திறக்க வேண்டும், அதற்காக நான் உங்களை அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற அந்த வார்த்தையை பாருங்க, எத்தனை வார்த்தை இருக்கு. அவர்கள் இருளுக்குள்ளே இருக்கிறார்கள், அவர்கள் சாத்தானுடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கிறார்கள், அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. இவங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். நல்ல ஆரோக்கியமா தான் இருக்காங்க, அவங்களுக்கு வியாதி ஒன்றும் இல்லை, ஆனா பிசாசின் ஆளுகைக்குள்ள இருப்பாங்க. ஆமா, அவர்களை பிசாசு நடத்தி கொண்டு இருப்பான், மனக்கண் குருடாக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களை நாம பல விதங்களில் விடுதலை பண்ணும்படியும் ஊழியக்காரர்களுக்கு இந்த வேலையை செய்யும்படி அவர் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். ஒரு அற்புதம் மாத்திரம் பார்த்தோன்னு யாரும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா மாறிட முடியாது. நான் மாத்திரம் அற்புதங்களை பார்த்து தேவ சித்தம் செய்கிற
என்கிற சூழ்நிலைகளை வந்து நாம் தேவ பிள்ளைகளாய் வாழ வேண்டிய கடமை நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய 7ஆம் அதிகாரம் 21 23 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். சும்மா கர்த்தாவேன்னு சொன்னா போதாது, அற்புதங்களை மாத்திரம் வாங்கினேன் செய்தேன்னு சொன்னா ஒன்றும் போதாது, அவங்க ஒன்றும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு ஆண்டவர் அந்த வசனங்களை தெளிவாக சொன்னார். ஒரு ஆழமான மனம் திரும்புதல் நமக்கு வேணும். தேவ ராஜ்யத்தின் அனுபவங்களை நாம் புரிந்து கொள்ளும் போது அதற்கேற்ப நாம் வாழும்படி ஒரு மனம் திரும்புதலின் அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும். இயேசு அனுப்பும் போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த வசனங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அப்படிதான் வருது. நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, போற வாரவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சும்மா இது ஒன்றும் கிளினிக் ஒன்றும் நடத்தல, ஹாஸ்பிட்டல் ஒன்றும் நடத்தல, வாரவங்களுக்கு எல்லாம் சோமாக்கி கொடுத்துட்டே இருக்கணும், அவங்க ஏதோ 5 ரூபா 10 ரூபா கொடுத்துருப்பாங்க, அப்படி ஒரு ஊழியத்தை ஆண்டவர் வைக்கல. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை அறிவிச்சுப்பாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை பேசுவாங்க, அப்ப ஜனங்கள் வருவாங்க. ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அவங்க பரலோகத்துக்கு போகணும், அவ்வளவுதான் முக்கியம். அதுக்கு வேண்டி செய்யறார். அதனால எல்லாருக்கும் அற்புதம் செய்தான் ஆகணும்னு இல்லை, நீ வசனத்தை கடைபிடிச்சு பரலோகத்துக்கு போ, அவ்வளவுதான். ஆமா, தேவையானவர்களுக்கு அதுக்குரிய விசுவாசம் இல்லாதவங்களுக்கு அது செய்யப்பட வேண்டியது அவசியமா இருக்கலாம். அது தேவன் தான் முடிவெடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனம் திரும்புதலின் அனுபவம் வரணும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள் வரும்போது யோவான் பிரசங்கம் பண்ணின, அவன் பிரசங்கம் பண்ணின வேகத்தை கேட்டு அன்னைக்கு இருந்த பாஸ்டர்மார், ஃபாதர்ஸ், பெரிய பெரிய எல்லா ஆளுகள்லாம் வந்தாங்களாம். அப்போ உடனே யோவான் சொல்றான், விரியன் பாம்பு குட்டிகளை உங்களை யாரு வழி திருப்பி விட்டது, நீங்க சும்மா வரக்கூடாது, மனம் திரும்பி வாங்கன்னு சொல்றான். அல்லேலூயா. சும்மா வந்துட்டோன்னு ஏக்கல, மனம் திரும்புறீங்களா இல்லையா கண்டிஷன் கேட்கிறான். மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுத்துட்டு வாங்கன்னு திட்டுறதை பார்க்கிறோம். அவ்வளவு கண்டிப்பாய் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய குறைகளை நாம உணரணும், நம்முடைய பலவீனங்களை நாம் உணரணும். அல்லேலூயா. அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் தேவ சித்தம் செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இந்த நாட்களிலே நாம் மாற வேண்டியது அவசியமான காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் திரும்புதலின் அனுபவத்தை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். ஏதோ சும்மா பேச்சுக்கு ஒரு வழக்கத்துக்கு வந்து போற ஒரு அனுபவம் இல்லை. அது எல்லா ரீதியிலும் தேவ வசனத்தை நாம் கவனிக்கும் போது, ஐயோ நான் எவ்வளவு குறைவுள்ளவனா இருக்கிறேன், இன்னும் எவ்வளவோ நான் சரியா நடக்கணுமே என்று சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை நமக்குள்ளே உண்டாகணும். சற்று சுருக்கமாய் நான் போக விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு வரும்போது இப்படி வாசிக்கிறோம், மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும், நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. மக்களே, நீ இப்படி செய்யாது, நீ இப்படி போகாது, இது தீமையா வரும்னு அந்த பெற்றோர் பிள்ளைகள் இடத்துல நாடிய தடவி சொல்றது மாதிரி அப்போஸ்தலர் சொல்லியிருக்கார். அந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்றது போல நீங்கள் உங்களை அழைத்த தேவனுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரராய் நடக்கணும், கவனமா அதுக்கு தகுதியாய் நடக்கணும் என்று சொல்லி உங்களுக்கு புத்தி சொன்னோம், உங்களை ஆறுதல் படுத்தணும், சில வேளை கண்டனம் பண்ணி திட்டணும், எச்சரித்தோம். அல்லேலூயா. அப்படி எல்லாம் சொன்னா இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. ஒரு ஊழியத்தை கட்டிட்டு போறதுல எவ்வளவு பிரயாசம் இருக்குன்னு பாருங்க. ஒரு ஆத்மா பரலோகத்துல கொண்டு சேர்க்கறதுல எவ்வளவு காரியத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. யாரோ ஒருத்தருக்காக ஊழியக்காரன் ஆட முடியாது, யாரோ ஒருத்தர் சொல்றது மாதிரிலாம் அவன் அசைய முடியாது. அவன் கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிறது. நான் ஊழியக்காரன் தான், எனக்கு தெரியும். சில காரியங்கள் வரும்போது சிலர் சொல்லும்போது நான் சொல்லுவேன், நல்லது நண்பரே, கொஞ்சம் தள்ளி நெல்லுங்க, நான் கர்த்தரிடத்துல பேசணும். அல்லேலூயா. நானும் கர்த்தரிடத்துல பேசணும். நானும் உங்களை மாதிரி ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கேன், அவர்கிட்ட அனுமதி இல்லாம நான் உன்னை செய்ய முடியாது என்று சொல்லுகிறது உண்டு. எனக்கு அன்பானவர்களே, ஒரு ஊழியத்தை நடத்திட்டு போறதுல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நிறைய பொறுப்பு இருக்கு. ஒவ்வொருத்தரும் நீங்க பொறுப்பை உணரணும். நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க என்று சொன்னோம், ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருந்தோம், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுல என்ன பொறுப்பெடுக்கிறீங்க, நீங்க எப்படி நீங்க செயல்படுறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இடரல் உண்டாக்குற வண்ணமாய் நடப்பீங்களா? ஏதோ சின்ன காரியத்துக்கு என் கோழி கொஞ்சம் பிடிச்சிட்டு போயிட்டான், அல்ல வேற ஏதோ ஒண்ணு செய்துட்டான்னு காரணம் காட்டிட்டு இங்க சண்டை பண்ணுவீங்களா? அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி நிறுத்துறதுல எவ்வளவு பிரயாசம் இருக்கும்னு நாங்க ஆண்டவர்கிட்ட படிச்சிருக்கோம். அல்லேலூயா. நீங்க பொறுப்புள்ளவர்களா இருங்க, சின்ன மந்தையா இருந்தாலும் பொறுப்பா இருங்க, உன் கடமைகளை செய்யுங்க, கர்த்தருக்கு முன்பாக செய்யுங்க, இது கர்த்தருடைய காரியம்னு செய்யுங்க. நான் எகைன் சொல்றேன், இதெல்லாம் நேசமணி பாஸ்டர் இந்த சபையை கட்டிட்டார்லாம் நான் சொல்ல மாட்டேன், அவரை பயன்படுத்தி இருக்காரு, அவ்வளவுதான். அல்லேலூயா. அவர் அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கான். நீங்க அதை புரிஞ்சு கொண்டா போதும், பயன்படுத்தின தேவனுக்கு வேலை செய்தா போதும், நீங்க தேவ சித்தம் செய்தா போதும், நீங்கள் தேவனோட நடந்தா போதும், உன்னதமானவரோட
கர்த்தரோடு நடந்தா போதும். ஹல்லேலூயா. பொறுப்பா நடந்து கொள்ளுங்க, கவனமா நடந்து கொள்ளுங்க. வசனம் கிடைக்காத நாட்கள் வரப்போகிறது. இந்த அனுபவங்களை எல்லாம் நீங்க காண முடியாத நாட்கள் வரப்போகிறது. நம்முடைய பரிசுத்தவான்களை உலகத்தை விட்டு எடுத்துக்கொண்டு போகிற நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்து, தாளத்தை பிரயோஜனப்படுத்து, கொடுத்திருக்கிற காரியத்தை பிரயோஜனப்படுத்து. கர்த்தரோட எழுந்து கட்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டு. ஒரு இடத்துல போய் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டிய இருக்கு தெரியுமா? ஒரு புதிய சபையை உருவாக்குறதுக்கு என்ன பாடுபட வேண்டிய இருக்கு தெரியுமா? 4 ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டிய இருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. ஒரு முறை கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒரு சாட்சியை சொன்னார். அவர் திடீர்னு ஒரு இடத்துக்கு போனார். அங்க ஒரு மறைவான இடத்துல செடிகளுக்குள்ள மறைஞ்சிருந்து ஒரு மனுஷன் அழுகிறான். ஒரு ஊழியக்காரன் அழுகிறான். என்ன அழுகிறான் தெரியுமா? ஆண்டவரே, நான் இங்க வந்தேன், இவ்வளவு நாள் ஊழியம் செய்றேன், ஒரு ஆத்துமா கூட கிடைக்கலையே ஆண்டவர். அவர் பார்த்தார், ஓ, ஒரு ஊழியக்காரன், நமக்கு தெரிஞ்ச ஆளுதான். அவர் பேசாம திருப்பி வந்துட்டார். அவர் தனியாக கிடந்து அழுதுகிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம். ஒரு கட்டடத்தை பாக்குறீங்க, இந்த கட்டடம் ஒன்னும் 3 நாளில ஒன்னும் வரல. இங்க இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல்ல எப்படி இருந்தது, ஓட்டு கட்டடம் இருந்தது, அது எப்படி ஆரம்பிச்சது, இவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்னெல்லாம் பாடுபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன எல்லாம் போட்டு உடைக்க போறீங்களா? எல்லாம் உடைச்சிட போறீங்களா? ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், உங்க கையாலே நீங்க உடைச்சிட போறீங்களா? பொறுப்புள்ளவெல்லாம் நடுங்க, எல்லாரும் பொறுப்புள்ளவெல்லாம் நடுங்க, ஞானமா நடுங்க. கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம். எப்படி மன்னிக்கணும், எப்படி பொறுக்கணும், எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும், எப்படி பொறுமையா இருக்கணும், தேவன் கிரியை செய்யறதுக்கு எப்படி இருக்கு. சில வேளை வரும் கான்ட்ராடிக்டிவ் மேட்டர்ஸ் வரும்போது நாங்க அப்படிதான் செய்வோம். கர்த்தர் என்ன செய்யறாரு பாப்போம், கொஞ்ச நாள் பீஸ் அமைதியா இருப்போம். கர்த்தர் ஏதாவது வெளிச்சத்தை செய்வார். ஜெபத்துல தெரிஞ்சிரு, ஜெபத்துல உறுதியாயிரு, வசனத்துல உறுதியாயிரு, தெளிவுல உறுதியாயிரு, நிச்சயத்துல உறுதியாயிரு, உழைக்கிறதுல உறுதியாயிரு. எவனுக்கோ செய்யறவனு நீ நினைச்சோம், எப்படி தேவனுடைய ராஜ்யத்துல நீ போக போறாய்? உன் ஆண்டவர் அழைச்சதை நீ அறியாம இருந்தோம், நீ எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ போக போறாய்? அவர் உனக்கு தந்த கிருபையை நீ மறந்து விட்டோம், நீ எப்படி அவருக்கு முன்பாய் நீ நிற்க போகிறாய்? ஹல்லேலூயா. பொறுப்பா நடங்க. விசுவாசிகள் எல்லாம் விட்டு வைக்க முடியாது. அவங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. உன்னதத்துக்கு அழைக்கப்பட்டவங்க உலகத்துல புரண்டு கொண்டிருக்கிறார்கள். அனாவசியமான காரியங்களை போய் காலத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்புறம் எல்லாரும் பரியாசம் பண்ணணுமா? இயேசு இயேசுன்னு சொன்னாங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்லாம் சொன்னாங்க. இப்ப அட்ரஸ் இல்லாம போனாங்க. நீங்க தானே அதுக்கு காரணமாகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொறுப்பா நடங்க. ஒரு பெரிய காரியத்தை பார்க்கிறோம். கொலோசியர் 1:12-13 சொல்லுது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராக இருக்கிற பிதாவை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இருளிலே இருந்தோமே, இப்ப ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு அவருடைய சுதந்திரத்திலே பரலோகத்திலே பங்கடையும்படி நம்மை தகுதியாக்கினாரே, தகுதிப்படுத்தும்படி நம்மை இந்த காரியத்தை எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறாரே. இருளின் அதிகாரத்துக்குள்ள இருந்தோமே, அதுல இருந்து விடுதலை ஆக்கினாரே, அன்பின் குமாரனுடைய ஆசீர்வாதமான ராஜ்யத்துக்கு உட்படுத்தினாரே. அந்த பிதாவை நாம் நன்றியோடு நினைக்க வேண்டாமா? நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்க வேண்டாமா? நாம் கிரியையிலே பெருக வேண்டாமா? நான் பகல்ல சொன்னேன், அசையாதவர்களும் உறுதிப்பட்டவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகிறவர்களாய் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்தோம், நீங்கள் சீக்கிரமா அறுக்க போறீங்க. ஹல்லேலூயா. உலகத்தை ஒண்ணு நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பெரியவன் எல்லாம் நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் இருப்பவனும் உங்களில் இருப்பவன் பெரியவரா இருந்ததுனால தானே நிலையா இருக்கிறீங்க. இல்லைன்னா நீங்க அட்ரஸ் இல்லாம காணாம போயிருக்க மாட்டீங்களா? ஆம், கர்த்திக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி வந்தாலும் யூதா கோத்திரத்து சிங்கம் உங்களை நிலைநிறுத்தவில்லையோ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் பக்கத்துல வந்தாச்சு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்புறம் தகுதியானதை தருவார். எல்லாம் கடைசியில பார்க்கலாம் பாஸ்டர். ஒரு நாள் அப்படி சொல்லாது, ஆண்டவர்கிட்ட அப்படி பேசாது. எல்லாம் எங்க காரியம் வேற காரியம் எல்லாம் ஆகட்டும், பரவாயில்ல நேரம் இருந்தா பார்க்கலாம். அப்படி எல்லாம் சிலர் சொல்லுவாங்க, இதை தார ஆண்டவரே அதுக்கு பார்த்தா அந்த மாதிரி பேசாதுங்க. முதலாவது உமக்கு சித்தம் என்னப்பா சொல்லுங்க, நான் செய்யறேன். அப்புறம் எனக்கு காரியத்தை ஒண்ணு புறப்படுங்க. அல்ல ஒரு சின்ன சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் ஊழியத்தின் பகுதியில் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு முறை எனக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்துட்டு, பொதுவாக நான் பிரச்சனைகள் அதிகம் யார்கிட்டையும் நான் சொல்றது இல்லை. நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். பட் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், தளர்ந்து போயிட்டேன். அப்போது நான் அழகிய மண்டபத்துல இருந்து மார்த்தாண்டத்துக்கு ஏதோ காரியத்துக்கு வந்தேன். வந்துட்டு திருப்பி போனேன். அழகிய மண்டபத்துக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. எடுக்கும்போது காஞ்சி ரோட்டுக்கு பக்கத்துல வரும்போது தோணுது, நான் காஞ்சி ரோட்ல ஒண்ணு இறங்கிட்டு போயிருவோம் அப்படின்னு தோணுச்சு. சரி, நான் காஞ்சி ரோட்ல இறங்கிட்டேன். இறங்கி கிருபாசனத்துக்கு நேரம் சபைக்கு போறேன். அங்க சாதையா இருக்கார், அங்க இருக்கார். இருந்தோன்னே, டேய் எங்கே என்னை சுற்றி கொண்டு தெரிகிறாய், நீ ஒரு
பிரசங்கி இல்லையா, நீ சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண வேண்டாமா? அவர் அப்படி அங்க இருந்தே பேசிட்டார். நான் உடனே பக்கத்துல பேசினேன், ஆமையா நான் ஊழியத்தை செய்யணும், ஆனா எனக்கு ஒரு சிக்கலான பிரச்சனை, நான் ரொம்ப துவண்டு போனேன், டயர்ட் ஆயிட்டேன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்ப சொன்னார், பிரச்சனை ஒண்ணும் இல்லை, நீ தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை செய்து கொண்டு போய்கொண்டே இருப்பா, உன் காரியத்தை அவர் புறப்படுப்பா, இப்ப வீட்டுக்கு போவோம், ப்ராப்ளம் எல்லாம் அங்க சரியாயாச்சுன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப பிறகு நிறைய ஊழிய ஆலோசனை எல்லாம் சொன்னார். வீட்டுக்கு போனா ப்ராப்ளம் சரியாயிட்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை செய்துட்டு போ, உன் காரியத்தை அவர் புறப்படுக்காம அவர் எப்படி இருப்பார்? நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடி போயிட்டே இரு, உன் காரியத்தை புறப்படுக்காம அவர் எப்படி விட போறார்? அல்லேலூயா. நீ பரலோகத்தை பாரு, பரிசுத்தத்தை பாரு, தேவ சித்தத்தை பாரு, அப்படி நடந்தா உனக்காகவும் புறப்படுவார். எனக்கு அன்பானவர்களே, இப்ப தலையை தாழ்த்தி விடுவோம், எல்லாரும் தலையை தாழ்த்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார், பல நிலைகளிலே பேசி இருக்கிறார். இப்படி நீங்க போக முடியாது, இப்படி நீங்கள் தொடர்ந்து இன்னும் இருக்க முடியாது. நீங்கள் இன்னும் கர்த்தருக்குள் கடந்து போக வேண்டிய காரியம் இருக்கிறது, நீங்கள் செயல்பட வேண்டிய காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா, இதயத்தை கர்த்தருக்கு முன்பாக எழுப்போமா, அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓம் சித்தம் இயேசுவே, நானோர் மண் பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே, நித்தம் என் பந்தயம் சத்திய சிலுவையே, நித்தம் என் பந்தயம் சத்திய சிலுவையே, சித்தம் அறிந்து நான் செய்திட வேண்டுமே, சித்தம் அறிந்து நான் செய்திட வேண்டுமே, உம் சித்தம் இயேசுவே, நானோர் மண்பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே, அழகையின் ஆசையும் உலகின் சம்பாத்தியமும் ஓர் நாளில் தோசையாய் ஒளிந்து போய்விடும், அழகையின் ஆசையும் உலகின் சம்பாத்தியமும் ஓர் நாளில் தோசையாய் ஒளிந்து போய்விடும், அந்தரவானமோ அகில பூமியோ, அந்தரவானமோ அகில பூமியோ வெந்து உருகி போம் நீர் வரும் நாளிலே, வெந்து உருகி போம் நீர் வரும் நாளிலே, உம் சித் நானோர் மண்பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே, உற்றாருறவினர் மற்றுள்ளோர் யாவரும் மருளவை தன்னை வேருள விரட்டினோம், உற்றாருறவினர் மற்றுள்ளோர் யாவரும் மருளவை தன்னை வேருள விரட்டினும், அருளே என் தாபரம் ஆண்டவரின் கரம், அருளே என் தாபரம் ஆண்டவரின் கரம், அனைத்து எடுத்து தம் அண்டையில் சேர்க்குமே, அனைத்து எடுத்து தம் அண்டையில் சேர்க்குமே, உம் சித்தம் இயேசுவே, நானோர் மண்பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே, உயர்வான கல்வியும் உத்தியோக பாட்டமும் உலகத்தின் ஞானமும் என்னோடு சேருமோ, உயர்வான கல்வியும் உத்தியோக பாட்டமும் உலகத்தின் ஞானமும் என்னோடு சேருமோ, மரணத்தின் கூடவே மறைந்து போகுமே, மரணத்தின் கூட
சேர்வது பாவமும் புண்ணியமே, என்னோடு சேர்வது பாவமும் புண்ணியமே. உம் சித்தம் இயேசுவே, நான் ஓர் மண்பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே, உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. பலவீன பாவிதான் சுகவீன தேகிதான் உலகத்தின் மாய்கள் அமிழ்ந்தழையாமல். பலவீன பாவிதான் சுகவீன தேகிதான் உலகத்தின் மாய்கள் அணைந்தழையாமல். உந்தன் வருகையில் உம்மை நான் சந்திக்க, உந்தன் வருகையில் உம்மை நான் சந்திக்க என்னை நடத்துவே என்னை சுதேவனே, என்னை நடத்துவே என்னை சுதேவனே. உம் சித்தம் இயேசுவே, நான் ஓர் மண்பாண்டமே, உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்களை அவர் உயர்த்துவார், உங்களை அவர் திடப்படுத்துவார், உங்களை அவர் திறப்படுத்துவார், உங்களை அவர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் இருதய கடினங்கள் மாறுவதாக, உங்கள் நிர்விசாரங்கள் மாறுவதாக தேவன் உங்களை நடத்துவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு கல்லான இருதயத்துக்கு பதிலாக ஒரு சதையான இருதயத்தை, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. நாளை உன்னுடைய கரத்தில் இல்லை, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு கட்டளையிடட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.